நக்கீரர் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை முதல் நாள் திருப்பரம் குன்றத்தில் துவங்கி திரு சீரலைவாய் வந்து நம்ம எல்லாரும் இப்போ எங்கே தங்கிட்டு இருக்கோம்னா ஆவினன்குடியில் தங்கிட்டு இருக்கோம். பழனி முருகனுக்கு அரோகரான்னு அங்கே இருக்கும். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல், தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பது, என் கடன் பணி செய்து கிடப்பது. அதாவது நாம் இறைவனுக்கு பணி செய்து கிடப்பதுதான் வேலை. உழவார பணி அப்படின்றது இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு, உழவார பணி நிறைவடைந்து. நாவுக்கரசர் ரொம்ப அழகாக சொல்றாரு, பணி செய்து கிடைப்பதே இல்லை, கிடப்பது. அதுதானே நம்முடைய கீதையின் சாராம்சம். பலனை செய், கடமையை செய், பலனை எதிர்பாராது. அப்பனா என்ன, வேலையை பண்ணிட்டு கெட சுவாமி பார்த்துப்பார். எப்படி இருக்கணுமா, அது இந்த மாதிரி ஒரு உயிரில்லா பொருள் மாதிரி கிடந்தால் சரணாகதி என்ற லட்சணத்தின் மூலமாக இறைவனிடம் தஞ்சம் புகுந்தால் இறைவன் நம்மை பேணி பார்த்து கொள்வான். அவ்வளவுதான். இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு திரு ஆவினன்குடி அப்படின்ற ஒரு அழகான தலத்தில் நேற்றைய தினம் நீங்க எல்லாம் இருந்தீங்க. ஆவினன்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் மட்டும் பிள்ளைத்தமிழ் 2 பாடப்பட்டிருக்கு. தண்டபாணி சுவாமிகள் பாடியிருக்கின்றார் பழனி திரு 1000, பழனி இரட்டை மணி மாலை, நிறைய கீர்த்தனைகள். இப்படி பழனிக்கான பாடல்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பழனின்னு சொன்னா அவ்வளவு பாடல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடம்தான் நம்முடைய திரு ஆவினன்குடி. அந்த இடத்திற்கு எப்படி செல்கிறார்கள்? அங்கு முதலில் துறவிகள், துறவிகளை தொடர்ந்து கந்தர்வர்கள் குடும்பத்தோடு ஆரோக்கியமா போறாங்க. அதற்கு பின்பு தேவர்கள் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே பயமா, பிரம்மன் சிறையில் இருப்பதால் எங்கே முருகன் ஏதாவது கேட்டுட்டார்னா பிரச்சனையாச்சே. ஏன்னா பிரம்மன் மேல முருகனுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு. அதனால ரொம்ப பயந்து பின்னாடி தேவர்கள் போகிறார்கள். அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கருட கொடி ஏந்தி கொண்டு திருமாலும், ரிஷப கொடி ஏந்தி கொண்டு சிவபெருமானும் செல்கிறார்கள். அடியேன் வந்து இந்த இடத்துல ஒரு தொடர்பு ஏற்பட்ட முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி எழுச்சி, அதுதான் நான் பேசினேன். அதில் ரொம்ப அழகா ஏற்று உயர் கொடி உடையாய்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பார். எனை உடையாய், அதாவது உயர்ந்த விஷயமும் ஒன்று வச்சிருக்க, உங்களை சொல்லலை என்ன சொல்லிக்கிறேன், என்னையும் வச்சிருக்கியே இறைவா. ஒன்று நான் பெரிய ஆளாக இருந்தால் உயர்ந்த விஷயங்கள் தான் எங்கள் வீட்டில் இருக்கும், ரொம்ப சிறுமையான விஷயங்களை சேர்த்துக்கவே மாட்டேன். இல்லை சாதாரணமாக இருந்தால் எது என்னால் முடியுமோ அது வச்சுப்பேன். ஆனால் சுவாமி வந்து ஏற்று உயர் கொடியுடையாள், அது அந்த உயரம். நான் அடிமட்டத்தில் இருக்கேன், என்னையும் வைத்து கொண்டிருக்கின்றாய் என்றால் உன்னுடைய கருணையை என்னவென்று சொல்வது? போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழல் இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் கண்மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் என்னை உடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அப்படி இடபக்கொடியை ஏந்தி கொண்டு சிவபெருமான் வருகின்றார்.
இப்போ சிவபெருமான் வந்தாயிற்று. பிரம்மனுக்கான விஷயங்களை நேற்றுக்கே சொல்லிட்டாங்க. நம்ம பார்த்தோன்னா அந்த நாசிக்கில் அந்த அச்சிடுறவங்க கதையை வச்சு நான் சொல்லியிருந்தேன். அச்சிடுறவங்களுக்கு உள்ள அந்த இருக்கக்கூடிய ரகசிய இலக்கியனெல்லாம் தெரியாது. அப்படி படைத்தல் தொழிலுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஞானம் பிரம்மனுக்கு இருக்கு. ஞானம் இல்லாதவனை நான் வைத்தேன் என்று நினைக்கக்கூடாது. போதிய ஞானம், இது அவருக்கு அவுட் ஆஃப் சிலபஸாம். ஓம்ன்றதெல்லாம் தேவையில்லை, அந்த அளவு அவருடைய தொழிலுக்கு தேவையில்லை. அதனால் அவருக்கு எந்த மட்டில் தேவையோ அந்த ஞானத்தோடு இருந்தார் பிரம்மதேவர். ஏதோ அகந்தையில இருந்துட்டார், போதும், அதனால நீ விடுவிக்க வேண்டும் என்று சொல்லிய பிறகு இவ்வளவு கேட்கிறாயே உனக்கு தெரியுமான்னு கேட்கிற. நம்ம எல்லாரும் இப்ப எங்க இருக்கோம்? திரு ஆவினன்குடி. ஞானியர்கள் மட்டுமா, துறவரம் மட்டுமா? இல்ல, கந்தர்வர்கள் குடும்பத்தோட ஆரோக்கியத்தோட வராங்கன்னா நாம கூட கந்தர்வர்கள் மாதிரி சந்தோஷமா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியத்தோட போய் பார்க்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், பாட்டு பாடிட்டு போங்கன்ற. ஏன்னா கந்தர்வர்களுடைய தொழிலே என்ன? பாடுவது. அதனால நாமளும் என்ன பண்ணணும்? நல்லா பழனி திருப்புகழெல்லாம் அப்படி பாடிண்டு ஜம்முன்னு போகணும். எங்க? ஆவினன்குடிக்கு. திருப்பரங்குன்றத்துல ஒரு வள்ளல் பார்த்தீங்கல்ல, மற்ற மன்னர்கள் செல்வந்தர்கள் மாதிரி இருக்கக்கூடிய வள்ளல்கள்லாம் ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. ஆனா நக்கீரர் சொல்ற இந்த வள்ளல்னா அட் அ டைம் திருப்பரங்குன்றத்திலையும் இருப்பார். இந்த சமயத்துல திரு சீரலைவாய்க்கு எவ்வளோ பக்தர்கள் ஓடிட்டு இருக்காங்களோ தெரியாது. பழனி மலை மேல எவ்வளோ பேர் ஆனை பாதையோ படியோ தெரியாது. இங்க நம்முடைய காரணீச்சரத்தில் இருக்கும் சிவசுப்பிரமணியர் எவ்வளோ பேர் பின்னாடி பார்த்துட்டு இருக்காங்களோ தெரியாது. அன்னைக்கு என்ன ஆச்சு, உங்களோட பேசிட்டு திருச்சீரலைவாய் முருகரை அப்படியே பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. முந்தா நேத்து நான் நேத்தி நிறைவு செய்யவே 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, சனி பிரதோஷம். முந்தா நேத்தி அறுப்படை வீட்டையும் பார்க்கணும்னு ஒரு ஆசை. பின்னாடி போய் நம்ம சுவாமியை பார்த்துடலாம் அப்படின்னு வலம் வரும் பொழுது ஒன்று வாங்கினா இன்னொரு இலவசம்ன்ற மாதிரி அப்படியே பஞ்சபூத தலங்களையும் இப்படி போய் பார்த்துட்டே போகலாம். கைலாய காட்சி வேற முதல்ல, கைலாய காட்சி, பஞ்சபூத தலங்கள் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு நம்முடைய காரணீச்சரத்தில் அருள் பாலிக்கும் வள்ளி தெய்வ யானையோடு இருக்கும் சிவசுப்பிரமணியரை பார்த்தீங்கன்னா அப்படி மேல அப்படியே 6 படை வீட்டினுடைய சரித்திரங்களும் ரொம்ப அழகா சுதை சிற்பங்கள்ல இருக்கும். அதை பார்த்த உடனே ஆனந்தமா இருக்கு. முருகா, எல்லா இடத்துலயும் இருக்கிற வள்ளல் நீ தானே, எந்த இடத்துக்கு போனாலும் அங்க நீ இருக்கத்தானே, அது என்னுடைய நம்பிக்கை. அதனால அற்புதமா பார்த்துட்டு போன அப்புறம் ஒரு நிறைவு. உங்க யாருக்காவது இன்னைக்கு பேசி முடிச்ச உடனே ஒரு அறுப்படை விட இன்னைக்கே பார்க்கணும் அப்படி இருந்தா அப்படி போயிட்டு அந்த முருகரை பார்த்துட்டு போனா ஒரு ஆனந்தம் கிடைச்சு. இப்ப திரு ஆவினன்குடியில ரொம்ப ஆரோக்கியத்தோட நம்ம எல்லாரும் இருக்கோம். பணம் கூட ஓரளவு முயற்சி பண்ணா இப்ப வந்துடுது. ஒரு காலத்துல இருந்த வேலையில்லா திண்டாட்டம்னு நீங்க பார்த்ததை நாங்க பார்க்கல. ஆனா மருத்துவம் தான் பெரிய இதுவா இருக்கு. பொதுவாவே முருகனும் இளமை, முருக பக்தர்களும் இளமைன்னு. எதனால? அடிக்கடி முருகன் கோயில் இதெல்லாம் ஒரு விண்ணப்பம், எதுவுமே இங்க கம்பல்ஷன் கிடையாது. நம்ம தர்மத்துல எல்லாமே ஒரு விண்ணப்பம் தான். இங்க போகலாம், அந்த கோயில் போகலாம், எல்லா இடத்துலயும் வள்ளல் இருக்கான். நீங்க இத்தனை மணிக்கு இத்தனை நேரத்துல எல்லாரும் கூடி நம்ம எல்லாம் இது பண்ணித்தான் ஆகணும், எதுலையுமே உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. அவ்வளவு சுதந்திரமா நம்ம எல்லாம் இருக்கலாம். அதுதான் பெரியவர்கள் கொடுத்த அனுகிரகம். சில சமயம் நமக்கு ரொம்பவே சுதந்திரம் இருந்தால் அதை துஷ்பிரயோகமாக ஆயிடும் இல்லையா? அதனால தான் இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கெல்லாம் ரொம்பவே கேள்விகள் வருது. கேள்விகள் வர்றது தப்பே இல்லை, ஆனால் அதற்கான அத்துணை பதில்களும் நம்முடைய ஞானியர்களும் முன்னோர்களும் கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்சுட்டு சொன்னா போதும். குழந்தை வந்து கேட்கும், இவ்வளோ பெரிய பிள்ளையார் இத்துணூண்டு மூஷிகன் மேலே எப்படிமா வருவான்? அதெல்லாம் பேசக்கூடாது, பிள்ளையார் கண்ணை குத்திடுவார், நாளைக்கு எக்ஸாம், அப்படி சொல்ல வேண்டாம். கேட்கட்டும், கேட்கிற உரிமை உண்டு. நக்கீரருக்கு கேட்கிற உரிமை உண்டு. கொஞ்சம் வரம்பு மீறியதால தானே, அதனால கேட்கக்கூடாதுன்னு இல்லை. சிவனே இருந்தாலும் உரிமையோடு, ஏன் அவ்வை பாட்டிக்கு இல்லாத உரிமையா முருகன் கிட்ட சொல்லுங்க. கேட்டா அதுக்கான பதில 2 விதமா சொல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒன்று விஞ்ஞானமா சொல்லலாம். ஏண்டா எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டரை குட்டி மவுஸை வச்சு தானடா இயக்கிறோம். இத்தினூண்டு மவுஸ் இருக்கு, அதை தானே இப்படி இப்படி வச்சு இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டரை நம்ம இயக்கிறோம். அது இல்லைன்னா இயக்க முடியல. அப்ப இவ்வளோ பெரிய பிள்ளையார இத்தினூண்டு மூஷிகனால தாங்க முடியாதா? அவனுக்கு ஒத்துக்கிற மாதிரி சொல்ல நம்ம கத்துக்கலாம். இல்ல உண்மையா என்னங்க,
அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயக பெருமான் அப்படின்றவர் யார்? இது பார்த்தீங்கன்னா வேதங்கள் வழியா வந்த ஒரு அர்த்தம். இது குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூஷிகன் மீது அவர் இருக்கார்னா உண்மையான கணமே இருக்கார். இப்போ நைவேத்தியம்னு நம்ம வைக்கிறோம், அந்த நைவேத்தியத்தை எதையுமே சுவாமி எடுத்துக்கிறது இல்லை, எல்லாமே ஒரு பாவம். ஆனால் நமக்குள்ள பாருங்க, வெறும் சாதத்தை சாப்பிட்றத விட அடியேன் இல்லத்தில் பண்ணுற மாதிரி உங்கள் இல்லத்துலையும் நம்ம எல்லாருமே பண்ணுறோங்க. இந்த அடுத்த தலைமுறைக்கு தான் நிறைய கேள்விகள் வருது. காலையில் சாதம் வடித்த உடனே நேராக கொண்டு போய் சுவாமிக்கு ஒரு நிமிஷம் காமிச்சிட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். பால் காய்ச்சிரோமா சுவாமிக்கு, எதையுமே சாதமாக சாப்பிட்றதில்ல, நம்ம பிரசாதமாக தான் சாப்பிட்ற பழக்கம். இன்னைக்கு ஒரு காலத்தில் உணவு கிடைக்கவே நமக்கெல்லாம் இதுவாக இருக்கும். இப்போ உணவு கிடைக்குது. உண்மையாக சொல்கிறேன், சில சமயம் வேலையால் 3 மணி வரை எங்களால் சாப்பிட முடியும். அப்போ உணவை சரிவர கிடைத்து சரியாக சாப்பிடுவது கூட அவனுடைய அருள். அவன் அருள் இருந்தால்தான் முடியும். வீட்டில் முதல்ல அன்னத்தை வடிக்க வேண்டுமா கொஞ்சமாவது. இல்லை வீட்டுக்கார் 2 மணிக்கு வருவார், 1:50க்கு குக்கர் வச்சோன்னா 3 விசில் வந்துடும், 2 மணிக்கு சுட சுட ரெடி ஆகிடும். அதை மறுபடியும் வடிச்சுக்கோங்க ஒரு அழாக்குக்கு. ஆனால் காலையில் எழுந்த உடனே பெண்கள் செய்யும் மிகப்பெரிய யாகம் வேள்வி சமையல். அதனால்தான் அந்த சமைக்கும் பொழுது சுவாமியை பற்றின துதி பாடல்கள் இருந்துட்டே இருக்குமா. யோசிச்சு பாருங்களேன், நம்ம அந்த காலத்து பாட்டிகள்லாம் உள்ளே இருக்கும் பொழுது ஏதாவது கவசமோ அபிராமி அந்தாதியோ சொல்லிண்டே சமைக்கிற பழக்கம் உண்டு. சமைச்சு முடிக்கிற வரை சிலர் பேச மாட்டாங்க. நாங்கள்லாம் மாறிட்டோம், கிளம்பனியா அப்படின்னு சமைக்கிறோம். கிளம்பேன், எவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே இருப்பேன். அது இல்லை சமையல், அது ஒரு வேள்வி, ஞான வேள்வி. அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம். இல்லை ஏதாவது இப்போ தான் நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது இதெல்லாம், அதில் ஒரு விநாயகர் அகவல் போட்டுடலாம், ஸ்கந்தகுரு கவச்சம் போட்டுடலாம். சாதம் வடித்து சாம்பார் வடிக்க, இது சாம்பார் செய்ய, அடுத்தது காய் நறுக்கும் பொழுது அந்த ஒரு 20 நிமிஷம் மட்டும் அத்துணை பக்தியோடு சமைத்தால் அந்த சாதத்தில் எத்தனை சாத்வீகம் இருக்கும். ஏன் முதல்ல சாதம் வடிக்கணும்னா, இதை நான் சொல்லலை, நம்ம காரணீஸ்வரரை பார்த்துட்டு அப்படி வலம் வந்தீங்கன்னா நட்ராஜா சன்னதி இருக்கா, நட்ராஜாவுக்கு முன்னாடி யார் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க உள்ளன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் எந்த சமயம் சுவாமி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருவார்னு தெரியாது. சுவாமி வரும் பொழுது நல்லா சூப்பராக முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், நல்லா வாழைத்தண்டு கூட்டு எல்லாம் இருங்க சாதம் வடிக்கலைன்னு நான் சொல்லக்கூடாது. அவங்க முதல்ல சாதம் வடித்ததால தான் குழம்போ கறியோ இல்லை என்றாலும் மாங்கனியோடு அன்னத்தை கொடுத்து விட்டார்கள். அதனால வீட்டில் இறைவன் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவான், அன்னம் இருக்கணும். அன்னைக்கு அவங்க வீட்டில் அன்னம் இல்லைன்னா காரைக்கால் அம்மையாரே இன்னைக்கு நமக்கு தெரியாது. அன்னைக்கு அந்த அன்னமாவது இருக்கு. ஏன் அவங்க கணவர் மத்தியானம் வருவார்னு அவங்களுக்கு தெரியும். 2 மாம்பழம் வேற கொடுத்துருக்கார் காரைக்கால் அம்மையாருடைய கணவர். அப்போ வர்றதுக்கு நேரம் இருக்கு, அப்புறமா சாதம் வடிச்சிருக்கலாமா? இல்லை, எடுத்த உடனே இல்லத்தில் வாழும் கணவனுக்கும் முன்னாடி இறைவனுக்கு படைக்க வேண்டும். அதனால காலையில் எழுந்த உடனே அந்த சாதம் போட்டு பெரியவங்க வீட்டில் இருக்கிற இறைவனுக்கு அந்த அன்னத்தை கொஞ்சம் பருப்போ நெய்யோ கலந்து கொஞ்சம் காமிச்சிடும். அதுதான் முதல் படி. கொஞ்சம் அளவா வேணாலும் பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம், இது முதல் படி. அதனால்தான் இறைவன் வரும் பொழுது அன்னமாவது இருந்து, பசித்து வந்த இறைவனுக்கு புசிப்பதற்கு ஒரு அன்னம் இருந்து. இறைவன் எந்த வடிவத்தில் வருவான் என்று யாராலும் சொல்ல முடியாது. சோமாசி மாற நாயனார்னு ஒருத்தர் உண்டு, 63. அவருக்கு வேள்விகளை ரொம்ப அவ்வளவு ஆத்மார்த்தமாக செய்வதுதான் அவருடைய வேலை. எல்லாருமே சிறு தொண்டர் மாதிரி இறைவனால பரீட்சிக்கப்படவில்லை. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, சிறு தொண்டரை அந்த வரலாற்றினை கேட்கும் பொழுது மனம் பதபதைக்கும். ஆனா இறைவன் கொடுக்கிற கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நாங்க என்ன போர்ஷன் வச்சிருக்கோன்றதை கேட்டுட்டு தான் கொடுக்குறேன். நான் எந்த கொள்கையில் வைராக்கியமாக இருக்கின்றேனோ அந்த போர்ஷன்ல தானே வந்ததுப்பா கேள்வித்தாள். வாயிலார் நாயனாருக்கு பிள்ளைக்கறி கேட்கலையே, அங்க மீனவர் முதல் மீனை போடுறேன்னு சொல்ற இடத்துல போய் பிள்ளைக்கறி கேட்கலையே, இயற்பகை நாயனார் கிட்ட போயிட்டு உணவு கேட்கலையே. அப்படி அவரவர்கள் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னாரு இயற்பகைனா. எது கேட்டாலும் கொடுப்பியா, அதுல பரீட்சை. சிறு தொண்டர் சிவ அன்பர் எதை கேட்டாலும் உண்ண கொடுப்பேன்ட்டு. அப்படி அவர்கள் வைத்த வைராகியம், அந்த வைராகியத்தில் ஏன் இவ்வளவு
கடினமான ஒரு பேப்பர் தெரியுமா? இன்னைக்கும் பாருங்களேன், பெரிய படிப்புக்கு பெரிய விஷயமா தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர். ஒரு ஐஐடி கிளியர் பண்றதோ சிஏ கிளியர் பண்றதோ டஃப்னா, ஏன்னா அதற்கான ஒரு பலன் உண்டு. அப்ப அவ்வளவு ஈஸியா இருக்காது. இன்னொரு விஷயம், இந்த நாயன்மார்களுக்கெல்லாம் அந்த கொள்கையை காப்பாற்றி 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 ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சின்ன இழையில் அவர்களுக்கு அதில் அகம்பாவம் வந்துடுச்சு. என்கிட்ட எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஏன் யாரு? நம்முடைய சிறு தொண்டர் சிவகாமியின் சபதம்ன்ற அந்த நாவல்ல படிக்கும் பொழுது பரஞ்சோதியார்னு வருவார். பல்லவர்கள் மிகப்பெரிய வீரர். வாத்தாப்பி கணபதினு ஒரு பெரிய அழகான கீர்த்தனை எல்லாம் உண்டு. அங்கிருந்து கணபதியை அப்படியே வெற்றி சின்னமாக கொண்டு வந்தவர். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பல்லவ மன்னன் கேட்கும் பொழுது, என்ன வேணும்? நீ என்னுடைய வெற்றிக்கு பல காரணமே நீதான், என்ன வேணும்? என்ன கேட்டுட்டார் தெரியுமா? விஆர்எஸ் கொடுங்கன்னு கேட்டு. விஆர்எஸ் கேட்குறேன். ஆமா, பல நாட்கள் போர் போர் போர்னு நான் இருந்துட்டேன், மன்னன் தான் முதல்னு இருந்துட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சிவ தொண்டன் இருக்கான். அந்த சிவ தொண்டனை வெளிக்கொணர வேண்டும். இப்ப வெற்றி வந்தாச்சு பல்லவர்களுக்கு. இனிமே ஆடி பாடி சந்தோஷமா இருக்கலாம் பல்லவ மன்னர்கள், பல்லவ மக்கள். என்ன ஊர்ல போய் விஆர்எஸ் கொடுத்துட்டீங்கன்னா சிவ தொண்டு செய்ய சரி, நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்தாயிற்று. அப்ப முதல்ல திரு செங்காட்டங்குடி போயிருப்பீங்க. அந்த திரு செங்காட்டங்குடியில யார் வந்து கேட்டாலும் கொடுத்துருவேன் தான் ஆரம்பிக்கிறார். ஏன்? அவ்வளவு பொண்ணும் பொருளும் இருக்கு, செல்வத்துக்கு குறையில்லை. என்ன கேட்டுருவாங்க சிவன்பர்கள்? வாய்க்கு ருசியா அதாவது கேட்டுருவாங்களா? பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற அந்த பக்தி அன்புல தான் ஆரம்பிக்குது. ஒரு சமயத்துக்கு மேல ஊர்ல 4 பேர் சொல்லுவாங்கல்ல, சிறு தொண்டர் வீட்டுக்கு போய் என்ன சமயத்துல என்ன உணவு கேட்டாலும் முதல்ல சிவ தொண்டர்களுக்கு தான் உணவு. அது சொல்ல 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 இந்த ஆணவம் மட்டும் எப்போ நமக்குள்ள வருதுன்னே தெரியாது. ஒரு புகழ்ச்சியே ஆணவத்துக்கு இதுவா இருக்கும். புகழ்ச்சியே ஏதோ ஒரு சமயத்துல நம்மை ஆணவத்துக்கு அப்படியே அடிமையாக்கிவிடும். அந்த ஆணவத்தை கிள்ளி எறிந்துதான் ஒருத்தருக்கும் முக்தி கொடுத்திருக்கின்றார் இறை. அவ்வளவுதான். பூசலார் நாயனாருக்கு கவலையே இல்லையே. ஏன்னா அவர் மனசுக்குள்ள கோயிலை கட்டினார். அதுவும் எப்படி கட்டினார் தெரியுமா? இதெல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு கூட நீங்களும் நானும் இப்படி உட்காரலாம். ஒரு வெறும் நிலம், ஒரு 3-4 கிரவுண்ட் இருக்கு. கிடுகிடுகிடுன்னு கல்லை வச்சேன், ஒரு மதில் சுவரை வச்சேன், மேலே அப்படியே கட்டிட்டு வந்தேன், ஒரு விமானம் வச்சேன், வெளியில் ஒரு 5-7 நிலைக்கு ஒரு கோபுரம், 5 கலசங்கள் வச்சு முடிச்சு கட்டிப்பா. இந்த மாதிரி கோயில் கட்டல. இப்போ நான் கட்டினேனே, ஏஐன்றாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு பிளான் பார்த்த மாதிரி கட்டலவர். உண்மையாகவே இந்த கோயில் கட்ட எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? இந்த இடத்துல ஒரு மதில் சுவர் எழுப்ப எவ்வளோ நாள் ஆகும்? கல்லெல்லாம் அடுக்கி ஒரு 10 நாள் ஆகும். அப்படின்னா அந்த 10 நாட்களும் அவர் மனசில் கட்டிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அந்த கட்டிய வீரியம் சாதாரணமாக கட்டல. ஒரு கோயில் கட்ட ஒருத்தர் எவ்வளோ நாள் எடுத்துப்பாரோ அந்த அளவு அவரே ஒரு கல்லையாக தூக்கின்னு போய் வச்சிருக்க. காலையிலையானா போவார், கண்ணை மூடுவார், கோயில் கட்ட ஆரம்பிப்பார். அவர் ஏதோ தியானத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் ஒரு செங்கலா தூக்கின்னு போயிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட கோயிலை அந்த மகத்துவத்தை உணர்த்துவதற்கு தானே சுவாமி முன்னாடி இங்கே வந்துட்டார். இல்லைன்னா பல்லவ மன்னனுக்கு தானே போயிருக்கணும் சுவாமி. சோதிப்பதே அவருடைய தொழில்னா என்ன பண்ணிருக்கலாம்? பூசலார் நாயனார்கிட்ட உனக்கு வர முடியாது, உன் டேட்டை மாற்றிக்கோ, நான் பல்லவன் கிட்ட போகிறேன், நான் உங்களுக்காக வச்சுட்டேன், வர முடியாது, அங்கே போயிட்டு வருவேன். இவரை சோதிச்சிருக்கலாமே. ஆனால் இவர் மனசில் கட்டுற கோயில் யாருக்கும் தெரியாது. அப்போ இவருடைய புகழை வர வைப்ப என்ன பண்ணணும்? பல்லவ மன்னன் கிட்ட உன் டேட்டை மாற்றிக்கோ. அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? அங்கே பூசலார்னு திருநின்ற ஊரில் இருக்கின்றார், நின்ற ஊர் பூசல், அந்த இடத்துக்கு போகிறேன். அப்படியா? அப்போ அந்த கோயிலை நான் பார்க்குறேன், இவ்வளோ செல்வ செழிப்பா சீரும் சிறப்புமா இருக்கிற இந்த கோயிலுக்கு வராமல் சுவாமி அங்கே போகிறாருன்னா பெரிய திருவுள்ளம். எனக்கு அப்புறம் சுவாமி வரேன்னு சொன்னதே பெரிய திருவுள்ளம். இதில் எந்த போட்டியும் இல்லை. ஆனால் முதல்ல சுவாமி அங்கே போகிறாருன்னா அந்த அடியார் கோயிலுக்கு நாம் போவேணாமான்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கோயிலை இவர் கேட்குறார், புதுசாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்களே, அப்படி யாரும் கட்டல. புதுசாக ஒரு கோயில் யாரும் கட்டல. இதென்ன இப்படி சொல்கிறாங்க? பூசலார் வீடுங்க, அது வேணா காமிக்கும். இப்படியே வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்ட உடனே கோயில் கட்டுறீங்களா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்கே கட்டுறீங்க? இங்கே கட்டு. இங்கே கட்டுற கோயிலுக்கா சுவாமி எனக்கு வரமாட்டேன்ட்டார். அப்போ அவருடைய புகழ் வருது. அதனால எல்லா இடத்துலையும் சோதனை இல்லை.
அப்ப எந்த இடத்தில் சோதனை, எந்த ஒரு தொண்டு எந்த சமயத்தில் எனக்கு ஒரு இழை அகம்பாவமாக மாறுகிறதோ அந்த இடத்துல சோதனை. இப்படி எல்லா இடத்திலுமே இறைவன் மேல இருக்கிற கோணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப ஆவினன் குடியில குடும்பமா போலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். பவரோக வைத்தியநாதன் பேர். பழனி முருகனுக்கு பவரோக வைத்தியநாதன், பெரிய டாக்டர், மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்த்தோ மட்டும் கிடையாது, கார்டியோ மட்டும் கிடையாது, ஆன்காலஜி மட்டும் கிடையாது, எல்லா துறையிலையும் சிறந்த மருத்துவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன். அந்த முருகனை வழிபட்டு நக்கீரர் சொல்றார், இந்த இடத்துல பார்க்குறீங்கல்ல, சந்தோஷமா இருக்கா? வள்ளல் கிட்ட என்ன வேண்டுமோ அவனிடம் மட்டும் யாசகம் செய்யுங்கள், வேற யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். நீங்க என்கிட்ட கேட்க வேண்டாம், நான் உங்ககிட்ட கேட்க வேண்டாம். நம்ம தான் தொண்டர்கள், வணங்கி கொள்ளலாம். யாரிடம் மட்டும் கையேந்த வேண்டும்? முருகப்பெருமானிடம் மட்டும் கையேந்த வேண்டும், அவன்தான் வள்ளல். இதே வள்ளல் கும்பகோணத்துலேருந்து ஒரு கால் வருது அவருக்கு. நாங்கள் கும்பகோணம் ரொம்ப தூரமாக இருக்கு அவினன்குடி, எங்களுக்கும் அந்த வள்ளலை பார்க்கணும். மதுரையும் தூரம், திரு சீரலைவாயும் தூரம். கவலைப்படாதீங்க, நீங்களாம் அங்கேயே இருங்க, நாங்கள் அடுத்தது அங்கே தான் வரும். எங்கே? உடந்தை பக்கத்தில் தான் சுவாமிமலை, திரு ஏரகம் அங்கே வரும். இப்போ நம்ம எல்லாரும் எங்கே போகிறோம்? அப்படியே திரு ஏரகம். சுவாமி கேட்குறார் முருகன் கிட்ட, நீ இந்த அளவு தண்டனை கொடுத்திய கண்ணா, உனக்கு தெரியுமா? தெரியும்பா. சொல்றியா? அவர் சொல்ல இவர் கேட்க உங்களுக்கு அந்த சரித்திரம் தெரியும். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவியினில் பகர் செய்குருநாத். ஏன் ஒரு காதல சொன்னா சுவாமிக்கு போறாரு? முதல்ல வலது காதல சொல்லிட்டார், கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கு. இரு, இது திருப்பி சொல்ல, அம்மா கேட்பா அப்படின்னு எடுத்து இப்படி வச்சுட்டார். ஏய், எவ்வளோ அழகா சொல்றான் கேள, குழந்தை எவ்வளவு அழகா சொல்றான். அந்த குடியிலைன்னு பேரான் தமிழுக்கு, பிரணவத்துக்கு. குழந்தை சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்க வச்சாராம். அதனால ரெண்டு காதலையும் சொல்லியிருக்கார், தமிழ்ல தான் சொன்னாராம். இதெல்லாம் நமக்கு அருணகிரியார் சொல்லிட்டார். ஏன்னா எந்த லாங்குவேஜ்ல காதுல சொன்னார்னு நமக்கு எப்படி தெரியும்? இல்ல இல்ல, அவங்க அப்பா கிட்ட சொன்னாரா, சிறந்த தெய்வமாம் சிவனாருக்கு சொன்னார், சிறந்த முனிவராம் அகத்தியருக்கு சொன்னார், அடியேனையும் சிறந்த மனிதன எனக்கு சொன்னார், தமிழ்ல தான் சொன்னாரு, சிவனுக்கு சொன்ன அதே உபதேசம்னாரு. அப்ப எனக்கு தமிழ்ல தான் சொன்னதால அவருக்கும் தமிழ்ல சொல்லியிருப்பாருன்னு நான் சொல்லிட்டேன்ட்டார் அருணகிரி. இப்படி அருணகிரி கொடுத்த ஒரு சின்ன ஒரு ரகசியம் தான். ஓ, தமிழ்ல தான் சொல்லியிருக்கியா முருகா, ஓம்ன்ற பிரணவம் வடமொழி அப்படிலாம் நினைச்சாலும் முருகன் சொன்னது தமிழ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி சக்திக்கு பிள்ளையடி அவனுக்கிணை ஜகம் எங்கும் இல்லையடி அவனுக்கிணை ஜகம் எங்கும் இல்லையடி. முக்தி தரும் பரமன் முகத்திலே ஒளிர்கின்ற நெற்றிக்கண் வழி வந்தவன் ஆசூரர் தம்மை நெடிய போர் தன்னில் வென்றவன் வித்தைக்கு ராணியேனும் வாணி தோழும் நான் முகனை வித்தைக்கு ராணியேனும் வாணி தோழும் நான் முகனை குட்டி சீரையில் இட்டவன் அவன் கருவம் புதைந்தோட வழி விட்டவன் அவன் கருவம் புதைந்தோட வழி விட்டவன் தந்தைக்கு குருவாகி திரு ஏரகம் தன்னில் மந்திர பொருள் சொன்னவன் மலை நாடெங்கும் மலையேறி வரும் மன்னவன் மலை நாடெங்கும் மலையேறி வரும் மன்னவன் முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி சக்திக்கு பிள்ளையடி அவனுக்கிணை ஜகம் எங்கும் இல்லையடி அவனுக்கிணை ஜகம் எங்கும் இல்லையடி. பொதுவாக சொற்பொழிவில் சொல்கிற ஒரே விஷயந்தான் இது. இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த மாதிரி தொடர் சொற்பொழிவுனா இந்த விஷயத்த சொல்லிடுவேன். சப்பாத்தி மாவு இப்போ செய்கிறது தான் அந்த சொற்பொழிவு. மாவு மாதிரி ட்ரையாக விஷயங்களை சொல்லும் பொழுது பாட்டுன்ற அந்த சுட தண்ணி இருந்தால் தான் மிருதுவாகுது மனசு. ஏன்னா நெஞ்ச கணக்கெல்லாம் இது
நம்ம மனசு இருக்கு பாருங்களேன், கசிந்துருகும் கல்லுலாம் இல்லை. திருவாசகத்தை கேட்டு கசிந்துருகுதுன்னா அதுக்கு முன்னாடி இறைவன் வரணும். இந்த கல்லை கொஞ்சத்தில் கனிய வைக்கவே முடியல. அந்த இடத்துல இவ்வளவு முருக சிந்தனைகள் போனோன்னா அந்த மாவு மாதிரி தடியாக கடினமாக இருக்கக்கூடிய அந்த மனசில் கொஞ்சம் பாட்டுன்ற நீரை ஊற்ற ஊற்ற ஊற்றுறதான் அப்படியே மிருதுவாக இருக்கும். அதுக்குள்ளே போய் நம்ம சொல்கிற முருக சிந்தனைகள் இருக்கும். ஏன்னா பாட்டை நடுவில் கேட்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கு, நமக்கு அது தேவைப்படுது. அதனால் நம்ம எல்லாரும் கொங்கு நாடுன்னு முன்னாடி சொல்லப்பட்ட இப்பொழுது பாண்டிய நாடு அந்த இடத்துல இருந்து நேராக கோயில் நகரம் என போற்றப்படும் கும்பகோணத்துக்கு வரும். வாழ்க்கையில எப்பேற்பட்ட தோஷங்களையும் நீக்க வல்ல அற்புத தலம் எது என்றால் திருவிடைமருதூர். அதாவது எப்படிப்பட்ட தோஷங்கள் அப்படின்னா, தெரியாம செஞ்ச தோஷம் நினைக்கலாம். சிலருக்கு வயிற்றில் இருந்த கரு எதனாலேயாவது அந்த காலத்தில் ஒன்று கலைஞ்சிருக்கலாம், இல்லை டாக்டரே சொல்லியிருக்கலாம், இல்லை அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் வரல, அந்த கருச்சிதைவு அப்படின்றது 10ல் ஒருத்தருக்கு நடந்திருக்கலாம் இல்லையா. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தால் அந்த கருவும் நம்முடைய வயிற்றில் கொஞ்ச நாள் இருந்துட்டு போச்சு இல்லையா, அதற்கும் மோட்சம் கொடுக்கக்கூடிய தலம் திருவிடைமருதூர். அதனால எப்பேற்பட்ட பாவத்தையும் தோஷத்தையும் தீர்க்கும் வல்ல தலம் இந்த திருவிடைமருதூர். அதில் இறைவன் பேர் பார்த்தீங்கன்னா மகாலிங்கேஸ்வர். அதாவது எப்படி எடுத்துக்கணுமா, கழுகு பார்வைன்னு நம்ம பார்ப்போம் தெரியுமா, அந்த வெள்ளம்லாம் வந்தால் எல்லா டிவிலையும் கழுகு பார்வை அப்படின்னு காமிப்பாங்க. அந்த கழுகு பார்வையில் அப்படி கும்பகோணத்துலேருந்து கொஞ்சம் பறந்தே பார்க்கலாம். ஏன்னா நம்ம யாரோட போகிறோம், நக்கீரரோட போகிறோம். அவர் அங்கேருந்து எந்த கும்பகோணம் எக்ஸ்பிரஸ்லலாம் நம்மளை கூட்டிகிட்டு போகல, ஆகாய மார்க்கமாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். அன்றைக்கே ஃப்ளைட்லாம் இன்றைக்கி தான் புதுசு, ஆகாய மார்க்கமாக ஞானிகள் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. இப்படி ஆகாய மார்க்கமாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்படி மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற திருவிடைமருதூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அழகாக இருக்கார், நல்லா பெரிய லிங்க திருமேனி. அவர் தான் ஒரு லிங்கம். கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய லிங்கம்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கான பிள்ளையார் சன்னதியே திருவலஞ்சுழி பிள்ளையார். அந்த கோயிலுக்கு இப்போ எப்படி நம்ம காரணீஸ்வரர் இருக்கார், முருகர் சன்னதி வலம் வரும் பொழுது இருக்கு இல்லையா, அப்படி மகாலிங்கேஸ்வரரை பிரதான மூல மூர்த்தமாக நினைத்தோம் என்றால் அவருக்கான முருகன் சன்னதியே சுவாமிமல், நடராஜர் சன்னதி சிதம்பரம், பைரவர் சன்னதி சீர்காழி, குரு தட்சிணாமூர்த்தி சன்னதி ஆலங்குடி, நவகிரக சன்னதி சூரியனார் கோயில். இப்படி அந்த மகாலிங்கேஸ்வரரை வைத்து மட்டும் ஒரு கோயிலையே சொல்லிடும், அவரை பிரதான லிங்கமாக கொண்டோம் அப்படின்னு சொல். அப்படிப்பட்ட கோயில் நகரம் குடமூக்குலாம் நம்முடைய திருமுறைகளில் வரக்கூடிய நகரம். எந்த கோயில் இல்லை, அங்கே போனால் கோனேரி ராஜபுரம்னு ஒரு அழகான திருக்கோயில். இதெல்லாம் ஒரு செய்திகள். திரு ஏரகம் வந்துடலாம், ஆனால் கும்பகோணத்துக்கான அந்த வைபை உங்களுக்கு கொடுக்கணும்ல. இவ்வளோ கோயில் இருக்கிற நகரத்தில் இவ்வளோ கோயிலை சொல்லாமல் வந்துட முடியுமா? கோனேரி ராஜபுரம் நடராஜர்னு இருப்பார். அவர் வந்து பக்தனுக்காக தானு வந்தவர். ஒரு பஞ்சலோக அந்த குழம்பை குடித்து அப்படியே ஒரு பக்தன் அரசன் கேட்டதுக்காக ஒரு திருமேனியாக வந்தவர். அவருடைய உடம்பில் பார்த்தீங்கன்னா இன்றும் நரம்பு தெரியும், மச்சம் தெரியும், மரு தெரியும், ரோமங்கள் தெரியும். அப்படி ஒரு அழகான மூர்த்தம் கோனேரி ராஜபுரம் நடராஜர். முடிஞ்சா போய்ப்பார். அதே மாதிரி அந்த இடத்துல இன்னும் இருக்கக்கூடிய ஒரு அழகான கோயில் என்னன்னா, என்றுமே செல்வத்திற்கு குறை வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்பந்தர் அருளி செய்த இடறினும் தளறினும் எனதுரு நோய், அந்த அழகான பதிகம் பாட நேரம் இல்லை, அந்த பதிகம் பாடப்பட்ட திரு ஆவடுதுறை அப்படின்ற தலமும் இருக்கு. அப்படியே வெளில வந்தீங்கன்னா பாண்டுரங்கன் ருக்மாயி அப்படின்ற பேரில் ரொம்ப அழகா கோவிந்தபுரம்ன்ற இடத்துல ஒரு வைணவ சேக்கர். அதையும் தாண்டி ஒரு 5 நிமிஷம் பயணிச்சிங்கன்னா பகவன் நாம போத்தேந்திராள்னு ரொம்பவே ஒரு அற்புதமான ஞானி, அவருடைய அதிஷ்டானம் இருக்கு. ராமநாமத்தின் மகிமையை அவர் வாழ்நாள் முழுக்க எல்லாரையும் ஒரு தடவையாவது ராமநாமம் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்த மகான் இன்னைக்கும் நைட்டில் ராம் ராம்னு கேட்கறதா பல பேர் சொல்கிறார். அப்படி ரொம்பவே அழகாக இருக்கும். இதெல்லாம் நான்
கும்பகோணத்துக்கே வரல, இன்னும் நான் பார்டர்லேயே தான் இருக்கேன். திருவிடை மருதூருக்கு அப்புறம் போனீங்கன்னா ஒரு மன்னனின் பயம் தீர்த்த சரித்திரம்லாம் இருக்கு, சொல்ல நேரம் கிடையாது. எதுக்காவது உங்களுக்கு பயம் நடுக்கும் இருக்கா? நோயை கண்டு, ஆளை கண்டு, பகையை கண்டு, கடனை கண்டு, அந்த பயம் போக்குறதுக்குனே நடுக்கம் தீர்த்த நாயகர்னு திருபுவனத்தில் சுவாமி இருக்கு. திருபுவனம் புடவை மட்டும் இல்லை, சுவாமியும் ரொம்ப அழகு, புடவையும் அழகு, சுவாமியும் அழகு. உள்ள போய் பார்த்தீங்கன்னா சரபமூர்த்தி, அதாவது யாராவது கிட்டங்க இது என்ன புது புது சுவாமியா இருக்கு உங்களோடதுலன்னு கேட்டுற வேண்டாம். செம்புள்ன்ற பேர்ல கந்த புராணத்திலேயே நம்முடைய அந்த அந்த சிங்க முகத்தோடு இருக்கக்கூடிய செம்புள் அப்படின்ற பெயர்ல அந்த தெய்வத்தை பற்றிய குறிப்பு இருக்கு. என்ன வாராகி ஆகட்டும், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே தேவைப்படும் பொழுது வெளியே வருகின்றார்கள் பரிவார சக்திகளாக. எப்பொழுதும் முருகனுடைய சக்தி இருக்கு, அவ்வளவு. அப்படியே பேசி நம்ம திரு ஏரகம் வந்தாச்சு. திரு ஏரகம் வந்துட்ட உடனே என்னதான் நம்ம நக்கீரர் காலத்து செய்திகளை சொன்னாலும் இப்ப ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற செய்திகளை கேட்கும் பொழுது முருகன் அப்ப எனக்கும் காப்பாத்திடுவான்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதனால்தான் இப்ப நடந்த விஷயங்களும் அடியன் ஒன்றாவது சொல்லணும் அப்படின்னு இருக்கு. ஓதுவா மூர்த்திகள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஓதுவா மூர்த்திகள் திருத்தணி திரு என் சுவாமிநாதன் ஐயான்னு ஒருத்தர் இருக்க. இவர் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். இவர் எப்படின்னா அடியார் பெருமக்களோட கோயில் கோயிலா தல யாத்திரை போற. அப்புறம் அவங்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல காய்ச்சல். எந்தெந்த ஊருக்கு போறாங்களோ அப்ப அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய மருத்துவரை பார்த்துட்டு கிடைக்கிற மருந்தை வாங்கிட்டு யாத்திரையை தொடர்றாங்க. குழந்தைக்கு கொஞ்சம் முடியலை. கூட இருக்கிற பக்தர்கள் எல்லாமே சொல்றாங்க, ஐயா உங்களோட வந்தோம், அப்படியே தேவாரத்தோட சிவன் அழகை காண வந்தோம், குழந்தைக்கு இப்படின்னு நீங்க ரொம்ப பதறீங்க, நம்ம வேணா யாத்திரையை முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் உங்க எல்லாரையுமே இத்தனையும் கூட்டிட்டு போய் தேவார இன்பத்தோட பண்ணணும்னு வந்துட்டு நான் மாட்டேன்ற. இப்படி அவர் சொல்லும் பொழுது எந்த இடம்னா மற்ற அடியார்கள்லாம் இல்லை நம்ம இதோட நிறுத்தலான்ற. மாட்டேன், சுவாமி கிட்ட நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அவர் சொல்லும் பொழுது கோடியக்கரை அப்படின்ற ஒரு தலம், 276 தேவார தலங்கள்ல வேதாரண்யம்னு ஒன்று இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் கதவை மூடி திறந்த தடம், ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த தலம். அந்த தலத்துக்கும் இன்னும் கொஞ்சம் போகணும், கோடி. அதுதான் அந்த கோடியக்கரையில என்ன அழகுனா கோடி குழ அழகர்னு பேரு சுவாமிக்கு. ஆனா அந்த ஊர்ல சுவாமியை விட முருகருக்கு ரொம்ப சக்தி அப்படின்னு, முருகர் ரொம்ப பிரசித்தி அந்த இடத்துல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்த சுப்பிரமணியர். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா நோட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா போயிட்டோம். நேற்று திருக்கச்சூர் சொன்னதுக்கு காரணம், யார் வீட்லையாவது ஏதாவது ஒரு பெரிய சவாலான ஒரு நோய் இருந்தால் தயவு செஞ்சு இங்கெல்லாம் போயிட்டு வாங்க. இந்த செய்திகள் உங்கள் காதில் விழறதுக்கே கூட ஒரு நேரம் இருக்கலாம். நான் பெரிய ஞானியும் கிடையாது, நம்ம வயதாக அசைக்கிறோம். ஆனால் இந்த செய்தி இந்த தருணத்தில் உங்கள் காதில் தெரிஞ்ச விஷயமே விழறதுக்குமே ஒரு காரணம் இருக்கும். அப்படி அந்த அழகான தலம் கோடியக்கரை, அங்கே அமிர்த சுப்பிரமணியர். இதுக்கு வந்து ஒரு புராணம் சொல்லப்படுது, ஒரே வரியில் சொல்லிடுறேன். பார்க்கடல் கடைந்த பொழுது அசுரரும் தேவர்களும் கிடைச்சிட்ட உடனே அசுரர்கள் வந்து அதை எடுத்துக்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்க கிட்டேருந்து காப்பாற்ற திருமால் மோகினி அவதாரம் இந்த மாதிரி சரித்திரங்கள் தெரிஞ்சிருக்கும். அவர்கள் பகிர்ந்து உண்ண இடம் வந்து திருக்கடவுர் அபிராமித்தர். அப்படி அதை யார் எடுத்துன்னு வந்தாங்கன்னா வாயு எடுத்துன்னு வர. எப்படியோ அசுரர்கள் எல்லாம் அவங்க தடுக்கிறாங்க. வாயு அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு திருக்கடவுர்ல டெலிவரி பண்ண போறார். முதல்ல டோர் டெலிவரி அவர் தான். இங்க டெலிவரி பண்ண வரும் பொழுது அந்த காத்து எதிர்க்க அசுரர்களுடைய எதிர்ப்பு இப்படி இருக்கும் பொழுது அப்படியே ஆடுது. அதுல இருந்து ஒரு துளி அமிர்தம் முருகப்பெருமானுடைய திருக்கரத்தில் விழுந்தது. அதனால அங்க இருக்கக்கூடிய முருகன் பேரு அமிர்த சுப்பிரமணியம். அதனால அமிர்தமாக பல வியாதிகளுக்கு, மனவியாதிகளுக்கும் உடல் வியாதிகளுக்கும் ஔஷதமாக. ஏன்னா வேதாரண்யம் வரை நம்ம போயிடுறோம், சப்தவிடங்க தலங்கள்னு விடுறதில்லை. வேதாரண்யத்தோட நம்மளாம் திரும்பிடுறோம். கோடியக்கரைக்கு இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையினுடைய இதெல்லாம் கூட இருக்கும், ஏன்னா அது ரொம்ப ஊர் கோடி. ஆனால் நம்ம சிவ அன்பர்கள் நமக்குள்ள வாழ்க்கையில் ஒரு விஷயம் வேண்டாமா, 276 தலங்களையும் நம்ம இந்த பிறவியில் ஒரு தடவை பார்க்கணுன்றத வந்து ஒரு சின்ன வைராகியமாக எடுத்துக்கலாம். விடாமல் போக வேண்டாம், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் போகலாம்.
ஒரு தடவை சோழ நாட்டு வடக்கரை, தென்கரை தலங்கள், பாண்டிய நாட்டு தலங்கள், கொங்கு நாட்டு தலங்கள்னு எழுதிட்டு வரலாம். ஒரு புத்தகத்தை போடலாம், 1ன்னு ஆரம்பிக்கலாம், 276ன்னு போட்டு முடிக்கணும்னு சுவாமி கிட்ட வைக்கலாம். அதை உங்களை பார்க்கறது என் வேலை, பார்க்க வைக்கிறது உங்கள் வேலை. ஏன்னா நம்ம என்ன பிளான் போட்டாலும் நடக்கிறது இல்லையே சில சமயம். இப்போ அவர்கிட்ட கொடுத்துட்டா 276 வரை நம்பர்ஸும் போட்டே வச்சுருங்க. அதை ரொப்பலைன்னா அவருக்கு தான் பிரச்சனை. அதனால் யாரெல்லாம் பார்க்குறோமோ எழுதிண்டே வாங்க. அதே கோயிலில் 2வது தடவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னும் 1ன்னு போட்டுருங்க. சிதம்பரத்தை 2வது தடவை பார்க்குறீங்க, இன்னும் 1. இந்த 276ஐயும் இந்த பிறவியில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மேலான கொள்கையை வச்சுக்கலாமே. ஏன்னா சிவ அன்பர்கள், ஏன்னா நிறைய வைணவர்கள் 108 திவ்ய தேசம் பார்க்கணும். அதில் 106 இந்த பூ உலகில் இருக்கும், 2 பார்க்கடல் வைகுண்டம், அதை அவர்கள் பரமபதம் அடைந்த உடனே காண்பார்கள். ஆனால் அந்த 106 பார்க்கணுன்றதை நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தோடு செய்யும் பொழுது சிவ அன்பர்கள் நிறைய பேர் செய்வீங்க, நான் இல்லைன்னே சொல்லலை. யாராவது தெரியாமல் இருந்தால் இதை ஒரு சங்கல்பமாக வச்சுக்கலாம். எதுக்குன்னா இது மாதிரி சங்கல்பங்கள் எடுத்துக்கொள்ள கொள்ள இறைவன் அந்த ஒரு நற்காரியம் முடியும் வரைக்குமாவது நமக்கு நல்லா ஆரோக்கியத்தோட வச்சுப்பார். அதெல்லாம் இறைவன் கிட்ட போய். இன்னொன்று, போகவே நினைக்காத தலங்களுக்கு போகும் பொழுது அந்தந்த தலத்தினுடைய மகிமையும் மகத்துவம் நம்மை அடை. இன்னும் சிவனை விதவிதமாக பார்க்கும் பொழுது எந்த தலத்தில் நம்ம ஆட்கொள்வார், எந்த வகையில் ஆட்கொள்வார்னு தெரியாது. அதற்கான நிறைய முயற்சியை நாம் எடுத்து விட்டதாகவும் ஒரு நல்ல திருப்தி. அவ்வளோ. இது இந்த கோடியக்கரையில் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு பதிகம் பாடுறார். அவருக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிடுச்சு. எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு, குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை, அதையும் கவனிக்கணும், இவங்கெல்லாம் போதுன்றாங்க அன்பர்கள், இது நல்லா இல்லையே அப்படின்னு அவருக்கு அழுது. பார்க்கலாம், இந்த ஒரு தலம் பார்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னையோட முடிச்சுக்கலாம். அது ஆனால் அவருக்கு பிடிக்கல. போயிட்டு அழுது அங்கே இருக்கக்கூடிய அமிர்த சுப்பிரமணியரிடம் எதை பாடுகின்றார் என்றால் சுவாமிமலை நவரத்தின மாலையில் இருக்கும் ஒரு பாட்டை பாடு. இது மாதிரி இன்னொரு தலத்தில் இன்னொரு தலத்தினுடைய பாடுறது இது புதுபாணியே இல்லை. இதுக்கு நமக்கு முதல்ல வித்திட்டவர் யாருன்னா சம்பந்தர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனல்வாதம் புனல்வாதம்னு மதுரையில் நடக்கும் பொழுது திருநள்ளாற்று பச்சை பதிகத்தை பாடுற. ஏன் அப்படின்னா சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க சில மகத்துவத்துக்கு சில சில இடத்துல, உதாரணத்துக்கு ஏசிக்கு கரண்ட் ஜாஸ்தியாக கூட தேவைப்படும், அந்த காலத்து குண்டு பல்புக்கு அவ்வளோ தேவைப்படாது. அப்போ எந்த இடத்துல எந்த அளவு சக்தி வேணுமோ அந்த சக்தியுடைய பாடல்களை எடுக்கணும், அங்கே இருக்கிற அந்த பவரை எடுக்கணுன்ற மாதிரி புனல்வாதம் பண்ணும் பொழுது அவர் அனல்வாதம் பண்ணும் பொழுது பச்சை பதிகம் பாடுறார், திருநள்ளாற்று பதிகம். அப்போ பாடல் அவர் ஏற்கனவே இருந்த ஒன்றை நெருப்பில் போடுறார். அது எந்த ஊர் பதிகம்? ஏன் சீர்காழியில் பாடினது இருக்கு, கோலக்கால பாடினது இருக்கு, மதுரையிலேயே பாடியிருக்காரே பாண்டிமாதேவியை புகழ்ந்து மங்கையர்க்கரசி வடவர் கோன் பாவை மந்திரமாவது நீருவானவர் மேல் இருக்கே. ஆனால் அவர் எடுத்தது எது? போகமார்த்த பூன்முலையாள்னு சொல்லி திருநள்ளாற்று தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி பாடும் அந்த பதிகத்தை போடுறாரு. அது எரியவில்லை, அதனால தான் அதுக்கு பச்சை பதிகம்னு பேர். அப்போ இன்னொரு இடத்துல இருக்கும் பொழுது இன்னொரு தலத்தினுடைய பவரை எடுத்து சக்தியை யூஸ் பண்ணுறது ஞானியர்களுக்கு உண்டு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் என்ன தப்பு பண்ணணும்னு தன் மேலே தப்பு எடுத்துக்கிறார். சில சமயம் பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் வாங்க, அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன்றதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. நம்ம இதில் எந்த அளவுன்னு தெரியல, ஆனால் பொதுவாகவே சொல்லுவாங்க மருத்துவர்கள் இடத்துலையும் வழக்குரைஞர்கள்கிட்டையும் பொய் சொல்லாதீங்க. இவங்கக்கிட்டலாம் பொய் சொன்னால் கூட தெரியாது, ஆனால் சுவாமி கிட்டேயே உங்களை விட்டுடுறேன், என்ன எடுத்துக்கிறேன், நான் உன்னையே நினச்சிட்டு இருந்தேன்னு வேறு ஏதாவது வேலையை பண்ணிவிட்டு நான் சொன்னேன்னா சுவாமிக்கு சிரிப்பார். எல்லாம் தெரிஞ்ச என்கிட்டயே பொய் சொல்கிற பற்றியா, எதுக்கு இதுக்கெல்லாம் மெனக்கேடுறேன், எனக்கு தெரியாதா, வேறு யாருக்கிட்டையா சொல்லலாம். அப்போ சுவாமிக்கிட்ட எல்லாம் தெரிஞ்சால் அவர்கிட்ட நம்ம பொய் சொல்லி என்ன? சரி, நம்ம பண்ணுற சின்ன சின்ன கதவை மூடிட்டு நான் ஒரு தப்பு பண்ணேங்க, ஆனால் சுவாமிக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் எல்லாருமே டக்கு 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 டக்குன்னு. இப்போ எப்படி நான் ஒரு இடத்துல ஃபோன் பேன் பண்ணுறேன்னு வைங்களேன், இமீடியட்டாக நான் 100 ரூபாய்க்கு ஏதோ இங்கே வாங்கிட்டேன், இமீடியட்டாக என்னோடய வங்கியில் இருக்கக்கூடிய என் அக்கௌண்ட்லேருந்து 100 ரூபா போயிடுச்சு, இன்ஸ்டன்ட். கரெக்டாக 100 ரூபா தான் இருக்குது, 100 ரூபாய்க்கு இங்கே பழம் வாங்கிட்டேன், ஒரு நிமிஷத்துக்குள்ளே அடுத்தது வாங்குகிறேன், அதுக்குள்ளே அக்கௌண்ட் முடியவே முடியாது. ஏன்னா அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ரியல் டைம்னு வாங்க, இன்ஸ்டன்ட் ரியல் டைம் அப்படின்றது தான் அந்த வங்கியில் இருக்கக்கூடிய பேர். இப்போ அந்த ரியல் டைம் எங்கேயோ இருக்கும் பொழுது இப்போ இருக்கிற நம்ம வங்கியில் சாத்தியம்னா அந்த காலத்துலேருந்து பாவ புண்ணிய கணக்குகளை ரியல் டைமில் இத்தனைங்களும் சொல்கிறதுக்கு சாத்தியம் உண்டா இல்லை?
அப்போ இத்தனை பேர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. யாருமே பார்க்கலன்னு நினச்சாலும் உள்ளுக்குள்ளே காற்று இருக்கும். காற்றுக்கு தெரியாமல் நான் என்ன பண்ண முடியும்? அப்படி எல்லாமே தெரியும். அதனால் இவர் போறார், அழறார். எப்படின்னா, இந்த பாடலை மட்டும் நீங்களாம் முடிஞ்சால் மனனம் பண்ணிக்கோங்க. சுவாமி மலை நவரத்தின மாலை. அது என்ன சுவாமி மலை நவரத்ன மாலைன்னு சொல்கிறீங்கன்னா, நான் இதில் இருக்கிற 3வது பாடலில் இருக்கிற 2 வரியை சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது எது? ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உள்ளத்தினில் நினைத்ததெல்லாம் உடனே கை கூடுமென வேதங்கள் மொழியுதே உண்மை அறிவான பொருளே. ஞாபகம் இருக்கா? ஒரு வெங்கல குரல்ல, சீர்காழி ஐயா குரல்ல இதெல்லாம் கேட்டிருப்போம். பொன் ஏரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே அப்படின்னு ஒரு பாடல்லையும் முடியும். இந்த 3வது பாடல் ரொம்ப பிரசித்தி. இதில் 7வது பாடல், அதுதான் நாம் இறைவனை சரணாகதி அடையும் திரு ஏரகப்பாடல். என்ன பாடல் இது? அவரு உருகி பாடுறார். சுவாமிநாதன் ஓதுவார் ஐயா. உண்டு என்னிடத்தில் பல குற்றம். நான் ராகமா பாடலை புரியணும்னு பதமாவே சொல்றேன். உண்டு என்னிடத்தில் பல குற்றம் ஆகினும் உன்னை அடைந்தேன். என்கிட்ட நிறைய தப்பு இருக்கு தெரியும், இருந்தாலும் உன்கிட்ட வந்துட்டேன். ஆகினும் உன்னை அடைந்தேன் ஆதலால் உவந்தே பொறுத்திடுதல் உன் கடமை அல்லவோ. வேண்டா வெறுப்பா ஏத்துக்காத. என் குழந்தை நான் ஏத்துக்க மாட்டேனா? அப்படி ஏத்துக்கோ, உவந்து ஏத்துக்கோ. என்ன பண்றது, நீயும் எனக்கு பக்தனா ஆயிட்டே, உட்கார். அப்படி இல்லையா, ஏத்துக்கோ. உவந்தே பொறுத்திடுதல் உன் கடமை அல்லவோ. உண்மையாய் ஒரு விண்ணப்பம், ஒரு ரெக்வஸ்ட் முருகா, உண்மையாய் ஒரு விண்ணப்பம். திடீர்னு எங்க போயிட்டார்? நம்ம திருமுருகாற்றுக்கு படைக்கு வரார். பண்டு உதிரம் அது சிதற வில்லால் அடித்திட்ட பார்த்தனை கோபியாமல் பாசுபதம் அருள் செய்த சிவகுமரா, நிர்பயந்தவர் செய்பாங்கு போலும் திண்டு முண்டு உரை செய்த நக்கீரரை காத்த செய்கை போல் உன் கிருபையால் சிறியேன் மீதும் பூரண கருணா கடாட்சமது செய்ய வேண்டும். இது சமயம். வண்டு குடி கொண்ட குழல் கெண்டை விழி கண்டு மொழி வள்ளி மணவாளா சரணம். வண்ணமயில் வாகனா பொன் ஏரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே. நீங்க ஒவ்வொரு நாள் வந்தாலும் சரித்திரங்கள் சொல்லலாம். ஆனா அதை மீறி இங்க இருந்து கிளம்பும் பொழுது நாளைக்கு முருகனுடைய விஷயங்கள் என்ன எடுத்துன்னு போறீங்க அப்படின்றத சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கு. இன்னும் சுவாரஸ்யமான சரித்திரங்கள் சொல்ல போறேன், இல்லைன்னு சொல்லல. அடுத்து வரக்கூடிய ஒரு சரித்திரம் வாழ்க்கையில உங்களுக்கு எல்லா வருஷத்து டிசம்பர் 31 ஞாபகம் வரணும். அப்படி ஒரு சரித்திரம் சொல்ல போறேன். ஆனா சரித்திரம் இருந்தாலும் நடுவில் நமக்கான ஒரு விஷயம் இருக்கணும். இதை நம்ம வாழ்க்கையில சொல்லணும். இப்படி இந்த ஒரு பாடலை உருகி பாடினார். வெளியில வந்தா ஒரு அரை மணி நேரத்துல குழந்தை சிரிச்சு விளையாட ஆரம்பிச்சு. ஜுரமே போச்சுன்னு சொல்ல ஆக்டிவா ஆச்சோம். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, நம்ம குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இருக்கும் பொழுது டாக்டர் கிட்ட போனா ஒரு கேள்வி கேட்போம், குழந்தை ஆக்டிவா இருக்கான்னு கேட்போம். ஞாபகம் இருக்குங்களா? ஜுரம் இருந்து குழந்தை ஆக்டிவா பசிச்சு சாப்பிட்டா பரவாயில்லன்னு சொல்லி. அதனால மருத்துவர் கேட்குற முதல் கேள்வி என்ன, குழந்தை ஆக்டிவா இருக்கு. அப்ப வெளியில வந்து சோர்ந்து சோர்ந்து விழுந்த குழந்தை எழுந்து சிரிச்சு எல்லாரோடையும் விளையாட ஆரம்பிச்சுதான். மிதமான காய்ச்சலாம் சாயந்தரத்துக்குள்ள படிப்படியா இறங்கிச்சோம். இது சத்தியமா நடக்கும். இது இந்த ஒரு பாடல் செய்த மகத்துவம். அதுவும் பொன்னேரகப்பதியினுடைய பாடலை கோடியக்கரையில் பாடும்பொழுது, அப்ப பொன்னேரகப்பதியில் இருக்கும் சுவாமிநாதனை அங்கு சென்று வணங்கினால் என்னென்ன அற்புதங்களையும் அருளி செயல்களையும் முருகப்பெருமான் செய். முன்னாடி சொன்ன மாதிரி மழையும் அவனுடைய கருணை, அதுதான் உண்மை. மழை கூட அவனுடைய கருணை. நான் இருக்கின்றேன் என்பதை வேறு எப்படி காமிப்பான்? மழையின் மூலமாகத்தான் காமிப்பான் முருகப்பெருமான். இப்ப நம்ம எல்லாரும் இத்தனை கோயிலை பார்த்தோம். கும்பேஸ்வரர், மங்களநாயகி எல்லாரையும் வணங்கி விட்டு வலஞ்சுழி சென்று பிள்ளையாரை வணங்கி விட்டு அப்படியே அழகா நம்ம சுவாமி மலைக்கு வருகின்றோம். சுவாமி மலையில 60 படி, பிரபவ விபவன் 60 வருஷங்களை குறிக்கும் படிகள். 60 படி ஏறணும். ஏற 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 வாழ்க்கை மாறும். மேல அழகா
ஒரு திருமுருகனாக சுவாமிநாதன் அழகா குருநாதனாக தந்தைக்கு பொருள் சொன்ன சுப்பனாக இருப்பான். இந்த கோயில்ல ஒரு அழகு என்னன்னா, வலம் வரும் பொழுது எந்த கோயிலிலும் இல்லாத வகையில் இங்க சரஸ்வதிக்கான திருவுருவச் சிலை உண்டு. ஏன்னா ஞானத்தை கொடுக்கும் தரம். இதனால பிரம்மனுக்கு ஞானம் கொடுத்ததால் சரஸ்வதி முருகனை வணங்கினா வருத்தப்பட்டுருவாள்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. எனக்கெல்லாம் சிற்றறிவு உண்டு இல்லையா, உங்களை சொல்லல். அதனால சரஸ்வதியும் அங்கே இருக்கின்றாள். சரஸ்வதியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இடம் சுவாமிமலை. வீட்டில் யாராவது பள்ளியோ கல்லூரியோ படிக்கிறவங்க இருந்தால் ஆண்டுக்கு ஒரு முறை சுவாமிமலை போயிட்டு வரப்பார். இந்த சுவாமிமலையை பற்றி நம்முடைய நக்கீரர் 13 அடிகளில் முடிச்சுடுற. அதில் 12 அடிகள் அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் பூஜை செய்யும் முறையை மட்டுமே சொல்கின்றார்கள். இதிலிருந்து நான் ஒரு வரலாற்று விஷயத்தை யோசிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பல அந்தணர்களுக்கு குலதெய்வம் சுவாமிமலையா இருப்பார். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் பேசின எதுவுமே சம்பந்தம் இல்லாமல் இல்லை. அன்னைக்கு இருந்த வாழ்க்கை முறை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துல ஒத்துப்போம். அங்க அவர்களெல்லாம் பயன் பெற்று கொள்கிறார்கள். நீங்களும் வாங்க, அங்க இருக்கிற ஞான குருநாதனிடத்தில் நீங்கள் அனைவரும் அருளை பெற வேண்டும் என்று மிகவும் அழகாக சொல்லும் விதமாக அவர் இங்கே நமக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கின்றார் சுவாமிநாத முருகனிடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி குரு வடிவம், கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கு இறந்த பூரணமாய் அப்படின்ற மாதிரி வரும். இதுக்கப்புறம் குன்று குறவை போற இது ரொம்பவே ஒரு 12 இதுதான். 2 பிறவிகள் அப்படின்றார் அந்தணர்களுக்கு. இங்கு வாழும் அந்தணர்கள் ஏன் 2 பிறவியாம்? அவர்கள் அந்த உபநயனம்ன்ற சடங்கு செய்வது வரை ஒரு பிறவி, அந்த ரக்ஷையை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு அடுத்த பிறவி. இன்றுதான் ஒரு வர்ணத்தினர் மட்டுமே அந்த ரக்ஷை என்பதை அணிந்திருக்கின்றார்கள். அந்த காலத்துல இன்னுமே சில வர்ணத்தினரும் அதை அணிந்து கொள்ளும் வழக்கங்கள்னு இருக்கு. அது ஒரு உபநயனம், 3வது கண் ஞானக்கண் மாதிரி. அது அணிந்த பிறகு மறுபிறவி எடுத்தது போல இன்னும் தெய்வ பக்தியோடு இருக்கணும். அதனால 2 பிறவிகளை உடைய அந்தணர்கள் பலரும் அங்கு இருக்கக்கூடிய முருகனை ஓதிக்கொண்டே யாகங்கள் செய்து கொண்டே அவனை பற்றிய வேதங்களை பற்றி பலரிடமும் கற்பித்து கொண்டும் இருந்தார்களாம். அப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்துதான் திரியேரகம். காலையில போறோம், அப்படியே வேத கோஷங்கள் இருக்கு. நம்மெல்லாம் அப்படியே கவசங்கள் பாடி திருப்புகள் பாடி 60 படி ஏறும். கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யானை இருக்கும். அப்படியே கற்பனை பண்ணலாம். கீழே அழகா சிவன் பார்வதிக்கான சன்னதி இருக்கும், யானை இருக்கும். அப்படியே மேலே போகிறோம். மேலே போன உடனே அப்படியே இடது பக்கமாக போகிறோம். இடது பக்கமாக போனால் அப்படியே பெரிய திருவுருவச் சிலையில் முருகப்பெருமான் நான் இருக்கின்றேன், அறிவு வேறு ஞானம் வேறு. நான் பெருசாக படித்தா கூட அறிவு வரும். ஞானம் என்பது இறையோடு தொடர்பு கொண்டது. ஞானம் இறைவன் கொடுத்தால் தான் வரும். அதனால தான் பழனியில ஒரு விஷயம் சொல்றார் நம்முடைய நக்கீரர். கல்வி கற்றவர்கள் எல்லாம் ஞானியர்கள் காலில் விழுந்து வணங்குகிறார்கள். ஏன்? கல்வி என்பது வந்துடலாம், கல்வியால் அறிவு வந்து விடலாம். ஆனால் ஞானம் கிடைக்க எதுவுமே கல்லாத குருமார்களின் அருள் வேண்டும். மாணிக்க வாசகரை மாதிரி படித்தவங்க யாருமே இல்லை. 32 வயசு, அதுக்கு முன்னாடியே நிறைய வீர சாகசங்கள்லாம் பண்ணிட்டார். ஆமாத்திய குலம்ன்ற ஒரு குலத்தில் பிறந்தார். அவ்வளவு நிரம்ப அறிவு. அவர் சொல்றாரு சுவாமி கிட்ட போக போக, நான் படித்த படிப்பே சுவாமி கிட்ட போக தடையா இருக்குப்பா. நமக்கு எப்படின்னா ஒரு 4 டிகிரி பண்ணிடுவோம், யாராவது ஒரு டிகிரிக்கு பேர் போடலன்னா ஒரு டிகிரியை விட்டாங்க பத்தியா அப்படின்ற வர கோவம் வரும். நிஜமாவே எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க முனைவர் பட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. எனக்கு தெரியும், தணிகை புராணம் தான் பண்ணாங்க. அந்த அம்மாவினுடைய பேரில் முனைவர்ன்ற பேரில் ஒரு விழாவில் போடல. மற்ற அவர்கள் பண்ண முதுகலை பட்டம் எல்லாமே போட்டுட்டாங்க. முனைவர்ன்ற வார்த்தை முன்னாடி இல்லை. அவங்க அன்னைக்கு முழுக்க முழுக்க வருத்தப்பட்டாங்க என்கிட்ட. எனக்கு அது தெரியும், அவங்க வருத்தம் நியாயம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் தெரியுமா, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த கல்விக்கான முக்கியத்துவம் ஏதோ ஒரு இடத்துல அதுவே நமக்கு அகந்தையாகவும் வந்துடுது. அதை தான் மாணிக்க வாசகர் சொன்னார். நான் எதுக்கு இவ்வளோ படித்தேன்? இந்த படித்ததால தானே நான் இவ்வளோ நேரம் சுவாமி கிட்ட போகாமல் வாழ்க்கையில் ரொம்ப நேரம் வீணடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் கல்வி கற்கக்கூடாது என்று பொருள் அல்ல. கல்வியும் வேண்டும், அதனால் கிடைக்கும் அறிவும் வேண்டும். ஆனால் ஞானியர் அருளோடு இருக்கும் அந்த
ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மிக சிறந்த குருநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். அந்த கோயிலுக்கு போய் முடிஞ்சா அவங்க வீட்டில் யாருக்காவது கல்வியில கொஞ்சம் தடையோ முன்னேற்றம் வேண்டும், இல்லை நல்லா படிக்கிறாங்க இன்னும் நல்ல மார்க் வேணும், குழந்தை இன்னும் சாதிக்கணும் அப்படிலாம் இருந்தால் முடிந்த அளவு எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ ஆண்டுக்கு ஒரு முறையோ 2 முறையோ போயிட்டு தேன் வாங்கி கொடுங்க. முருகன் தேன் அபிஷேகம் 1 லிட்டர் தேன் அப்படி வாங்கி கொடுத்து தேன் அபிஷேகம் சுவாமி குருநாதனுக்கு செய்தோம் என்றால் அவ்வளவு ஞானம் அறிவு இதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் முயற்சி பண்ணி. இப்ப இந்த பாடலுக்கான ஒரு அழகு எந்த அளவு இதுல சொல்றார் பாத்தீங்கன்னா, இதுல 2 விஷயத்த சொல்றாரு. இந்த 2 விஷயமும் எப்படின்னா, ஒன்று 2மே சிவன் பண்ணது, ஆனா அது 2த்தையுமே எடுத்து முருகன் கிட்ட கேட்கிறான். ஏன் சிவனும் முருகனும் வேறு வேறு அல்ல. உண்டு என்னிடத்தில் பல குற்றம் புரிஞ்சிடுச்சு, ஆயினும் உன்னை அடைந்தேன், ஆதலால் உவந்தே பொறுத்திடுதல் உன் கடமை அல்ல, நீ தான் பார்த்துக்க. உண்மையாய் ஒரு உண்மையா கேட்கிறப்பா, என்ன பண்டு உதிரம் அது சிதற வில்லால் அடித்திட்ட பார்த்தனை கோபியாமல் பாசுபதம் அருள் செய்த சிவகுமரா. பாசுபதம் உண்மையா அர்ஜுனனுக்கு கொடுத்தது யாருங்க? ஆனா சிவகுமரான்ட்டு போயிட்டார் போற போக்குல. இது குழந்தையா குழந்தையாக வேடு வச்சியாக இருந்த அம்மனோட இடுப்புல இருந்து அதை வேடிக்கை பார்த்த குழந்தை யாரு? இந்த முருக குழந்தை. அர்ஜுனன் வராரு, பாசுபதம் வேணும், அது பெரிய அஸ்திரம், அது வாங்குவதற்கு அதற்கான தகுதி இருக்கான்னு பார்க்கணும்ல. சுவாமியா அப்படியே வேடன் விஷயத்துல வர. அப்பொழுது துரியோதனனால் அனுப்பப்பட்ட ஒரு அசுரன் பன்றி வடிவம் எடுத்து வேகமா வர. இவன் ரொம்ப நேரம் தவம் பண்றான் அர்ஜுனன். அந்த பன்றி ரொம்ப இடையூறு செய்கிறது. சிவலிங்கம் வடித்து சிவ பூஜை செய்து அங்கே சிவனை நோக்கி தவம். எதுக்கு நம்ம பூஜை பண்ணும்போது இது மாதிரி வேண்டாமே? சில பேர் சொல்லுவாங்க மாலை போட்டிருக்கேன் அதனால இந்த பிரச்சனைலாம் வேண்டான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இந்த பிரச்சனைலாம் எதுக்கு? என் தொழிலே வில்ல வச்சுன்னு இருக்கிறதா, ஆனால் இப்போ நான் தவத்தில் இருக்கேன், விடு விடு. ஆனால் அந்த பன்றி அவனை விடவே இல்லை, துரத்தி துரத்தி வருகிறது. இதை பார்த்த உடனே ஒரு சமயத்துக்கு மேலே சிவ பூஜைக்கு இவ்வளோ இடையூறாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வில்லால் அவரே சொல்லிட்டார், நானே பார்த்துக்கிறேன். வில்லால் அடித்திட்ட வில்லால அம்பை வச்சு பன்றியும் அடிக்கிறார், சுவாமியும் அடுத்தது அடிக்க போற. அதே சமயத்தில் வேடன் வடிவில் வந்த சுவாமி அதே அம்பை கொய்தார். இந்த பன்றி இறந்து சுவாமி வந்தார். வந்துட்டோன்னே இவரும் வருகின்றார். இதில் கொஞ்சம் அகந்தை வந்துடும் இல்லையா? எங்கெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அகந்தை இருக்கும் பொழுது தான் தண்டனையோ அல்லது பரீட்சையோ இருக்கு. பிரம்மனுக்கு அகந்தை அனுபவித்து அங்கே வந்த உடனே சும்மா கூட இல்லையா அர்ஜுனன் சுவாமியை பார்த்து, எனக்கு இறைச்சிலாம் வேணாம் எடுத்துக்கோ அப்படின்னு திருப்புறான். சுவாமி சொன்னாங்க, நீ கொடுக்கல, அது நான் தான் அடித்தேன்றான். நான் அடித்தேன், நான் ஏதோ பன்றி இறைச்சிக்கு உன்ன மாதிரி அடித்தேன்னு நினச்சிக்க போகிறேன். நான் தவம் பண்ணேன், இடையூறாக இருந்ததுன்னா அதை அடித்தேன், உனக்கு இன்னைக்கு உணவாக ஆட்டம் எடுத்துன்னு போ. அது இல்லை இல்லை, இது நான் தான் அடித்தேன், நீ கொடுத்த உணவு எடுத்துக்கணும். இல்லை நான் ரொம்ப சிறந்த வீரன் தெரியுமா? அதில் சுவாமிக்கு கொஞ்சம் கூட அந்த வேடன் வேஷம் பொருத்தமாகவே இல்லையா. அவருடைய பொன்னார் மேனியனுக்கு அந்த வேஷம் பொருத்தம் வேற இல்லையா. ஆனால் வேடனா வந்துட்டான், வேடு வச்சு அம்பாள் அழகாக இருக்காள், அவள் பொருத்தமாக இருக்காள், கலையாக இருக்காள். கூட குழந்தை அழுதுருக்கும் போல். நம்ம எங்கேயாவது கிளம்பும் பொழுது வீட்டில் குழந்தை அம்மா அப்பான்னு ரொம்ப அழும் சில சமயம் அப்படி அந்த அழுகைக்கு பெரிய பலனும் உண்டு. 3 வயசில் சம்பந்தர் அழலைன்னா இன்னைக்கு நமக்கு இவ்வளோ திருமுறை கிடச்சிருக்குமா? குழந்தை அழுது, அம்மா நான் விளையாட்டு காமிக்கிறேன், நீங்கள் போங்க குளக்கரைக்கு போங்க, நான் அன்னைக்கு போவேன். அதுக்கு ஞான பசி எடுத்துடுச்சு, அழுது அந்த குழந்தை. அது மாதிரி முருகன் குட்டி குழந்தை அழுதுருக்கும் போல இடுப்பில் தூக்கி வச்சுட்ட உடனே, இவ்வளோ அழகாலாம் நீ வரக்கூடாது, கிரீடம் வச்சு அழகான மணிகள் போட்டு வேல் வச்சுன்னா வரக்கூடாது, மாறு வேடுவ குழந்தையான்ட்டோன்னா அதுவும் அழகா ஏதோ அழகா இறகெல்லாம் சொருகின்னு ஒரு வேடுவ குழந்தையா இடுப்பில் வந்துட்டான் முருகன். அம்பாள் இதை பார்க்குறா வேடுவச்சியா. இவங்களுக்குள்ள இது முதல்ல சொல் போர், அப்புறம் மற்போர் ஆயிடுச்சு. எப்படின்னா கட்டி போரண்டு சண்டை போடுறாங்க. அவரை கட்டி பிடிச்சு சண்டை போடும் பொழுது ஆலிங்கனம் பண்ணும் பாக்கியம் கிடைக்குது அர்ஜுனனுக்கு. அவர் ஆலிங்கனம் பண்ணும் பொழுது பகை வரல, ஆனந்தமா இருக்கு. இது என்ன, நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணிட்டாலும் இவரை இப்படி அணைச்சா இவ்வளோ ஆனந்தமா இருக்கு. அவனுக்கு சந்தேகம், எதுக்கு இவர் அணைச்சா எனக்கு இவ்வளோ ஆனந்தம்? திருப்பியும் வரார் போர், மறுபடியும் அப்படியே உருண்டு பிறண்டு சண்டை போடுவாங்கல்ல, அப்படி பண்ணும் பொழுது ஒரு ஆனந்தம் இருக்கு அர்ஜுனனுக்கு.
இது என்ன ஆனந்தமாக இருக்குன்னு ஓரளவுக்கு மேலே முடியல. இதுனா தவத்தை விட்டுட்டு இவரோட உட்காந்து சண்டை போட்டு அதுவும் ஒரு பன்றி இறைச்சிக்கா எடுத்துன்னு போட்டோம், நீங்கள் எடுத்துன்னு போங்க, இல்லை இல்லை நான் வச்சேன்னு சொல்லு. அப்பவும் அவனுக்கு அந்த ஆணவம் விடலை, இது நான் தான் அடித்தேன் நீங்கள் எடுத்து. இதே போக போக அவனுக்கு அதுக்கு மேலே பேச முடியல, நேரம் இல்லை, ஒரு அவசரம், வில்லால் தலையில் அடிச்சிட்டான். வில்லால் அம்பு எய்துவது தான் வீரன் அர்ஜுனனுக்கு அழகு. அதனால்தான் சிறந்த வில்லாளி வில்லுக்கு விஜயன்னு சொல்லுவோம். வில்லாலே அடிப்பாரானா இப்படி தப்பாக பிரயோகிக்கலாமா? வில்ல வந்த கோவத்தில் வில்லால் அடிச்சிட்டார். சுவாமிக்கு அப்படிங்கிறது ரத்தம் வருது. ரத்தம் வரும்பொழுது கொஞ்சம் பதறிட்டார். அச்சோ அப்படின்னு திரும்பி பார்க்கிறார். அவர் வடித்த அந்த லிங்க திருமேனியிலும் அப்படியே ரத்தம் வருது. யார் அடிச்சிட்டேன், வந்தது யாரு அப்படின்னு திரும்பும் பொழுது அப்படியே சிவஸ்வரூபமாக இருந்து பாசுபதத்தை பெற்று பாரத போரில் தர்மத்தை நிலைநாட்டினார்கள் பாண்டவர்கள். இதெல்லாம் பண்ணது சுவாமி. இவர் சிவகுமாரான்ட்டு போயிட்டார். இது குழந்தையா வேடிக்கையில் பார்த்துச்சு இந்த பிள்ளை. அம்மா அப்பான்னு ஏதோ அடிச்சுக்கிறாங்கன்னு ஏதோ சண்டை சீனை பார்க்குற மாதிரி இந்த பிள்ளை வேடிக்கை பார்த்துட்டு புகழ இது வாங்கிக்கிச்சு. பாருங்க, பண்டு உதிரம் அது சிதற வில்லால் அடித்திட்ட பார்த்தனை அடிச்ச வேகத்துக்கு ரத்தமே வருதுன்னா சிரிச்சுண்டே தொடச்சு, நீந்தா பாசுபதத்துக்கு நீ தயார் அப்படின்னு கொடுக்குற. டேய் வந்து கொடுக்கலன்னா அடிச்சிட்டேன்னு போயிடல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நிஜமாவே நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன். எனக்கு பாட்டி இருந்தாங்க. ஒரு 1.5 வயசு எங்கள் அம்மா விட்டுட்டு ஆசிரியர் வேலைக்கு போயிட்டாங்க. கையில் அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்கிற ஒரு வுட்டு, ஒரு மரத்தால் ஆனது இருக்கும், அதை வச்சு விளையாடிருக்கேன். பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. 1.5 வயசு குழந்தை ஏதோ போட்டு அடிச்சிருக்கேன். அப்போ எங்கள் பாட்டி வந்திருக்காங்க. நிஜமாவே இப்படி பட்டுடுச்சு. அவங்களுக்கு ரத்தம் வருதான். கீழே இருக்கிறவங்க கிட்ட பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ துணியை ஒரு பெரிய பக்கெட்டில் போட்டு ரத்தத்தை அப்படியே அமுக்கிண்டு, அப்போ நான் பசியோட வேற இருந்திருக்கேன். எனக்கு ஸ்பூன்லேயும் ஊட்டின்னு இருந்திருக்கேன். அடித்தது யார்? நான். அதனால் எங்கள் பாட்டி என்னையும் அடிச்சிருச்சு. இப்போ அங்கே போய் உட்காரோ, எந்த அளவு குழந்தையா இருக்கியா நீ அப்படின்னு என்னை தள்ளி விடலை. என்னையும் அணைச்சி எனக்கும் ஊட்டி விட்டு எந்த கையால் அடித்தேனோ அந்த வயிற்றுக்கு பசியை கொடுத்தார்கள். அது நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா பாட்டிக்கே அடித்த கை இப்படி அணைக்கும்னா இறைவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால் ரத்தத்தை தொடச்சுண்டாராம் வேர்வை மாதிரி. யார்? சிவபெருமான். நல்லா பண்ணுறடா, விடாமல் போரிட்ட, உனக்கு இந்த பாசுபதம் பெரும் தகுதி வந்து விட்டது, இந்தா ஜெயிச்சுட்டு வான்னு கொடுத்தார். பாசுபதம் அருள் கொடுத்த சிவகுமரா. நியாயமாக இந்த இடத்துல நீ கோச்சிக்கணும், ஆனால் கருணை தானே காமிச்ச. அப்போ என்கிட்ட தப்பு இருக்கு, அப்போ என் மேலேயும் கருணை அதே மாதிரி காண்பித்து விடு. எதனால்னா இதுக்கு 2 விஷயம். ஒன்று, இது புதுசு இல்லை உனக்கு, இது மாதிரி அவங்களுக்கு பண்ணலை எனக்கும் பண்ணு. குழந்தை கேட்கும், அண்ணாக்கு பண்ணலமா எனக்கு கொடுமா, அந்த பக்தர்களுக்கு பண்ணலை நானும் தானே பக்தன், ஏன் தப்புக்கும் கொடு, அது உரிமையாக கேட்கறது. இன்னொன்று, அடித்தாலும் கொடுப்பது உன்னுடைய இயல்பு இறைவா, நீ கருணையானவன் தானே, அந்த கருணையை சொல்வது. அடுத்தது நம்மால் வந்துட்டார். யாரு? நக்கீரர். திண்டு முண்டு உரை செய்த நக்கீரரை காத்த செய்கிறார். பொதுவாகவே இந்த பாண்டிய நாடு நான் முதல் நாளில் சொன்ன மாதிரி ரொம்ப வறியவர்கள், ஒல்லியாக பாவமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப வறுமை இருக்குமா பாண்டிய நாட்டில். ஏன்னா அடிக்கடி பஞ்சம் பார்த்த இடம் பாண்டிய நாடு. சோழ நாடு அவ்வளோவா பஞ்சம் பார்க்கல, நிறைய சோறுடைத்துன்றதுனால ஆரோக்கியமாக இருந்தது சோழ நாடு. ஆனால் பாண்டிய நாட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சம் பார்த்து வறியவர்கள், புலவர்கள். ஆனால் அந்த புலவர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா 3 வேளை சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று தூக்கம் வரும், இல்லை யாரையாவது வம்புக்கு இழுக்கத்தோம். திண்டு முண்டு, முண்டுனா முந்தின்னு வராராம். உரை செய்த நக்கீரர். யாரு? நம்ம திருமுருகாற்றுப்படையை அருளி செய்த நக்கீரர். 3 வேளை பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் ஜாப் அவருக்கு. 49 புலவர் கூட்டத்தில் தலைவர். அப்போ நல்லா வேளைக்கு சாப்பாடு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருப்பாரா இருக்கும் மன்னன். போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டு, வீடு எல்லாம் இருக்கும். அதனால சாப்பிட்டு ரொம்ப இப்படி இருக்கிறதுனால ஆணவம் பெருத்து முண்டிண்டு வந்தாராம். யாருக்காக நீ இதை எடுக்கிற, யார் உனக்கு பரிசு கொடுத்தா, இது எழுதுனது யாரு அப்படின்னு முந்தி அடிச்சுன்னு வந்துட்டாராம். திண்டு முண்டு உரை செய்த நக்கீரர். இது வேணா முருகனுக்கு கிரெடிட் கொடுக்கலாம். ஏன்னா சிவபெருமான் கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்து முருகன் தான் காப்பாத்துற. அதையும் முருகருக்கே கொடுத்தாரு, இதையும் முருகருக்கு கொடுக்குற. திண்டு முண்டு உரை செய்த நக்கீரரை காத்த செய்கை போல். உங்க அப்பாவை அவ்வளோ பேசிட்டு வந்தார், உங்க அம்மாவை அவ்வளோ பேசிட்டு வந்தார், நீ விட்டியா? உங்க அப்பா என்ன சொல்லிட்டார்? கைலாயத்துக்கு வா, அந்த தரிசனம் பார்த்தா சரியாகும். நீ போய் என்ன சொன்ன? கைலாயத்துக்குலாம் உன்னால போக முடியாதுல்ல, நார்த்தில்
2025லேயே நார்த்துக்கு போனோன்னா கஷ்டம்தான். கிளைமேட் பார்ப்பாங்க, ஆக்சிஜன் பார்ப்பாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தூரம். என்னால் முடியாது, உங்கள் அப்பா பேர் அப்படி சொல்லிட்டேன். நான் என்னன்னு போய் கேட்பேன். ஏதோ சொன்னாரே பெருசு, அவர்கிட்ட போய் கொஞ்சம் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தள்ளி வரீங்களா, இன்னும் கொஞ்சம் தள்ளி வரீங்களான்னு கேட்குற தைரியம் இல்லை. சரி ஒன்று பண்ணு, இங்கேருந்து காலத்தி வரை போ, நான் கைலாயத்தையே அங்கே வர வச்சுடுறேன். நீ காலத்தி வரை போ, கைலாயம் அங்கே வந்துடும். இதை தானே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், ஒரு அடி தெய்வத்தை நோக்கி வைங்க, அவர் 10 அடி வச்சு வந்து. அப்படி கைலாயத்திலும் கையருகே கொண்டு வந்து கொடுத்தது யாருடைய கருணை என்றால் முருகனுடைய கருணை. இதுல 2 விதமா சொல்லியிருக்கார். ஒன்று கையால் நடந்த போர், மற்போர், அதான் அர்ஜுனன். அடுத்தது சொல் போர், வாக்குவாதத்திலேயே சண்டை நக்கீரருக்கும் இங்க சிவபெருமானுக்கும். அந்த சொல் போர், அவர் பண்ண குற்றத்தையும் உங்க அப்பா மன்னிக்கல, ஆனா நீ பாரு, நீயும் சிவஸ்வரூபம், நீ மன்னிச்சிட்ட. அவங்க 2 பேரும் பண்ணல, அப்ப என்கிட்டயே நிறைய குற்றம் இருக்கு, அதனால என்னையும் நீ மன்னிச்சிடும். 2 முண்டு உரை செய்திய நக்கீரரை காத்த செய்கை போல் உன் கிருபையால் சிறியேன் மீதும் பூரண கருணா கடாட்சம் செய்ய வேண்டும். இதுதான் சமயம். வண்டு குடி கொண்ட குழல், வண்டு எப்பவுமே வள்ளியினுடைய குழலை சுத்தி இருக்குமா. ஏன்னா மறுபடியும் தெளிவா சொல்லிட்டார், வள்ளி உயர்குல பெண், அவளுடைய கூந்தலில் இயற்கையான மனம் இருக்குன்றத நக்கீரரை சொல்லிட்டு கூடகமா அதை வைக்கிற. இதுக்கான பதில் ஆண்டாள் சொன்னதாகவும் சொல்லுவாங்க. வாச நரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை கலப்ப தயிர் அரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் அப்படின்ற மாதிரி இருக்கும். தேசனா தேஜஸ், ஒளியுடைய முகம். ஆய்ச்சியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயர்குல பெண்கள் எல்லாருமே வாசனையான குழல். அப்படின்னா என்ன, தெய்வ மகளிர் தான் உயர்குலம்னு இல்லை. இங்க இருந்த நீங்களோ நானோ உண்மையா இறை தொண்டு செய்தோம் என்றால் நாமும் உயர்குல பெண்கள். நம்முடைய கூந்தலிலும் இயற்கை மனம் வரும். இதை தான் ரொம்ப அழகா ஆண்டாள் சொல்றா. எங்களுடைய ஆயர்குல பெண்கள் தலையிலெல்லாம் கூட இயற்கையா மனம் இருக்கே. ஆய்ச்சியர் மத்தினால், அதுவும் வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால். இதுவும் நக்கீரருக்கு கொடுத்த பதிலா ஆண்டாள் கொடுத்தது. ஏன்னா பாண்டிய நாடு அன்னைக்கு ஒரு பிரச்சனைனா நாத்தி வருவாளாம். எப்படி, மதுரை மீனாட்சிக்கும் மனமில்லையான்னு இறைவன் கேட்டு ஆமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டதுனால ஆண்டாள் மீனாட்சிக்காக சொல்றாளாம், எங்க ஆயர்குல பெண்களுக்கே தலையில வாசன் அருங்குழல் இருக்கு, மீனாட்சிக்கு இருக்காதான்றத கூடகமா அதே பாண்டிய நாட்டுக்கு சொல்றாளாம். இவங்க எப்படி நாத்தின்னு தெரியும்னா, இதே ஆண்டாள் வாரணமாயிரம் பாடும் பொழுது திருமணத்தின் பொழுது எனக்கு புடவை உடுத்த அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழி சொல்லும்போதே சிலிர்க்குது. அந்த திருமணத்தின் பொழுது புடவை உடுத்துவது நாத்தனார் வழக்கம். அப்படி திருமாலை கரம் பிடிக்க இருக்கும் ஆண்டாளுக்கு நாத்தி யாருன்னா அம்பாள், நம்முடைய பார்வதி. அந்தரின்னு அவளுக்கு பேரு. கிருஷ்ணனுக்கு தங்கை அந்தரி. ஏன்னா அந்தரத்துல நின்று கம்சனுக்கு சொல்லிட்டு போனா, ஏய் காலை பிடிச்சிட்டு அதனால விடுறேன், உனக்காக கிருஷ்ணர் அவதாரம் எடுச்சாத்து அந்தரத்துல நிக்கிறான். நம்முடைய அந்தர்யாமியா நமக்குள்ளையும் இருக்கின்றாள். அதனால் அந்தரி இப்ப கல்யாணம் நடக்கிற ஆசையில இருக்கும் பொழுது, அப்ப அந்த இடத்துல எனக்கு யாரு திருமண மாங்கல்ய தாரணம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு யார் புடவை உடுத்துவாங்க? அப்ப அந்த ரூம்ல நாத்தனார் மட்டும் அலவுடு, அந்த கூரை புடவையோ முகூர்த்த புடவையோ கட்டுறதுக்கு. அப்ப ஆண்டாள் கண்ணை மூடி கோடி அந்தரி உடுத்த கணா கண்டேன் தோழி. பார்வதி நான் கட்டி விடுறேன் அண்ணா கல்யாணத்துக்கு, அண்ணியா இவளுக்கு கட்டி கொடுக்குறான். அப்ப அவ அந்த அளவு வரும் பொழுது அவளுக்கு ஒரு பேர் வந்திருக்கே, உயர்குல பெண்ணான அவளுக்கும் கூந்தலில் நறுமணம் இல்லையான்னு கேட்கும் பொழுது எப்படி சொல்லலாம்? அதனால சொல்றாளாம், உயர்குல பெண்கள் எல்லாரும் வரும். உயர்குலம்னா மேல இருக்கிறவங்க நினைக்காத, எங்க ஆயர்குல பெண்களுக்கே இயற்கையா மனம் இருக்கு. அப்ப மதுரை மீனாட்சிக்கா இருக்காதுன்ற பதில திருப்பாவையில ஒரு லைன்ல வச்சதா, அதுக்கு வியாக்கியானம் எழுதினவர்கள் இந்த நக்கீரருடைய இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லும். இன்னும் அழகு பாருங்களேன், வேற வேற காலம், ஆனா அவர்கள் யோசித்த விதம் அப்படின்றது அவ்வளோ அழகா இருக்கும். இப்படி எப்பொழுதும் அந்தணர்கள் வேதங்கள் ஓத நம்ம எல்லாம் ஏறி போய் படியேறும், இடது பக்கம் திரும்புறோம், அங்க அழகா நின்ற கோலத்தில் இருக்கும் சுவாமி குருநாதன் என்ற வள்ளலை கண்டோம். திருப்பரம் குன்றத்திலும் திரு சீரலை வாயிலும் திரு ஆவினன்குடியிலும் திரு ஏரகத்திலும் கண்டோம் அல்லவா. இவன் இதே மாதிரி குன்றுதோர் ஆடல் அப்படின்ற எல்லா இடத்துலையும் இருப்பான். அங்க முடியலனா
சென்னை கிட்ட இருக்கீங்களா, சென்னைக்கு மிக அருகில்லையும் அந்த வள்ளல் இருப்பார்னு அடுத்தது வரும். இப்போ ஒரு சரித்திரம். 1917 31 டிசம்பர் இந்த பெரிய புரட்சி நடக்குது. இன்னைக்கு நம்ம எதில் இருக்கோம்னா, அது நடந்து 107 வருஷம் ஆகுது. 31 டிசம்பர் நாளன்னைக்கா இது நடந்து 107 வருஷம் ஆகப்போகுது. என்ன நடந்தது? கொங்கு நாடு பவானின்னு ஒரு தலம், பாடல் பெற்ற தலம், திருநனான்வாங்க. அந்த இடத்துல சிதம்பரம்னு ஒரு ஐயா, லக்ஷ்மின்னு ஒரு அம்மா, இவங்களுக்கு நிறைய நாட்கள் குழந்தை. சில சமயம் குழந்தையை நாள் தள்ளி வரம் இருந்து வந்தால் அந்த குழந்தைங்கள்லாம் சில இடத்துல ரொம்ப ஞானமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெய்வ அனுகூலம் நிறைய இருக்கும். விரதமாக இருந்திருப்பாங்க, இறைவனை பற்றியே நினைத்து கொண்டு இருப்பார்கள். கரு வந்த உடனே இயற்கையாக விட்டுருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தை நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் கழித்து கருவுற்று இருக்கிறேன், ஒரு மாதத்தின் வளர்ச்சியும் சரியாக இருக்கணும், அந்த இறை நாமத்தை சொல்ல 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 அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே ஒரு நல்ல ஒரு சத்குழந்தையாக பிறந்துவிடும். ரொம்ப நாள் குழந்தை இல்லை. ஒரு நாள் இந்த அம்மா வீட்டில் இருக்காங்க. அப்போ ஒரு நாகம் வருது. நாகம் வந்து படம் எடுத்து ஆடு. நம்மலாம் பயந்துருவோம், பார்த்ததே இல்லைல்ல சென்னை வாசிகள்லாம், அதுவும் அடுத்த தலைமுறையெல்லாம் நாங்களாம் பார்த்ததே இல்லை. அந்த காலத்தில் அப்படி வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப அழகாக குழந்தை வேணுமான்னு வேண்டியிருக்காங்க. அது அப்படியே சத்தியம் பண்ணியிருக்கு. உடனே கற்பூரம் ஏற்றிட்ட உடனே அந்த நாகம் போயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் பெரியது இல்லை. இன்னும் கிராமத்தில் இருக்கிற பலரும் இதை பண்ணுவீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப நாகத்தை வந்து ஒரு தெய்வம் மாதிரி போற்றும் ஒரு அற்புதமான ஒரு பாரம்பரியம் தானே. நாகம் வந்திருக்கு. அப்போ இது எதை சொல்லுது? அவங்க முருக பக்தர். பக்கத்தில் நாகாச்சலம் இருக்கு. நாகாச்சலம்னா திருச்செங்கோடு. அருணாச்சலம் அப்படின்னா சிவப்பு, அச்சலம்னா மலை, நெருப்பு மலை. நாகாச்சலம்னா பாம்பு மலை. அப்படியே நாக வடிவத்தில் இருக்கும் மலைக்கு பேரு திருச்செங்கோடு நாகாச்சலம். அர்த்தநாரீஸ்வரூபத்தில் இறைவன் இருப்பார். நாகாச்சலத்தில் இருக்கக்கூடிய முருகனை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு. போகர் வடிவமைத்த சிலைகளில் ஒன்று பழனி முருகன்னா, இன்னொன்று நாகாச்சலத்து செங்கோட்டு முருகன். என்ன அந்த நவபாஷாணத்தில் ஒரு விதமான கோட்டிங் பண்ணிட்ட உடனே பழனிமலை முருகன் பரிபூரண ஔஷத பவரோகநாதனா மாறிட்டார். ஆனால் இங்கே பாஷாணத்திலேயே இருக்கிறதுனால இவருக்கு அபிஷேகமே கிடையாது. அவரால் அழகாக உருவாக்கப்பட்டு பிரதிஷ்டைப்பட்ட ஒரு அழகு முருகர் தான் இவர். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அருணகிரிநாதருக்கு இந்த முருகர் மேலே அவ்வளவு ஈடுபாடு. அவர் அனுபூதி பாடும் பொழுது, கிளி வடிவம் எடுத்து அனுபூதி பாடும் பொழுது எந்த தலத்தை பற்றியும் பாடலை. பொதுவாக தலம் தலமாக நிறைய பாடினதே அருணகிரிநாதர். அவர் பாடினதால தான் இவ்வளவு முருகத்தலங்களான் இருக்கும். இப்போ ஒரு தலம் வராருன்னா பிரதான மூர்த்தி இறைவனாக இருந்தாலும் பரிவார மூர்த்தி முருகராக இருந்தாலும் முருகனுக்கு திருப்பு. உதாரணம் மருந்தீஸ்வரர் திருக்கோயில் சிவனாலயம், ஆனால் அங்கே இருக்கிற முருகன் மேலும் அவர் பாடி இருக்கின்றார். அப்போ அருணகிரியினுடைய முருக பக்தியை என்னவென்று சொல்வது? அப்போ நிறைவாக பாடுறார், அனுபவத்தை பாடுறார், அனுபூதியை பாடுறார். அந்த சமயத்தில் ஒரு திருச்செந்தூர் முருகனை ஏன் நினைக்க தோணலை? நடனமாடி கொடுத்தானே தண்டையணி வெண்டையன், ரொம்ப அழகாக ஆடி இருக்கான். ஜபமாலை கொடுத்தானே பழனி முருகன், ஏன் அவனை கூப்பிடல? அருணை கடவுள் அருணை இளவல் என்ன பண்ணார்? உயிரே கொடுத்தானே, பாடலே. அவர் பாடின ஒரே முருகன் செங்கோட்டு வேலவன். ஏன் செங்கோட்டு வேலவனா? அதுக்கப்புறம் வர்றவங்க தான் பொருள் சொல்றாங்க. திருச்செங்கோடு போகும்பொழுது அருணகிரியார் கேட்டாராம், யமன் கிட்ட விட்டுடாத, நேராக உங்ககிட்ட வந்துடுற மாதிரி ஒரு இறப்பை கூடுன்னு கேட்டான். இன்னைக்கு அது நடக்குதே. யமன் என்ன எடுத்துக்க மாட்டானே, உடம்பு போயிடுச்சே. இந்த உடம்பு எடுத்துக்க தானே இந்த யமன் வந்துடுறான். பல்லது கடித்து மீசை படபடவென்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டி உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி யமபடர் வரினும் என்னை ஒல்லையில் தார காரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்கு. அவன் பயமா இருக்கே, அவன் வந்து உடம்பு எடுத்துக்க வருவான். நான் அவன்கிட்ட உடம்பு எடுத்துக்கோ ஆன்மாவை முருகன் கிட்ட அனுப்புனா அவன் இந்த மாதிரி பார்த்து பார்த்து, எங்களோட பேங்க்கில் உண்டு சார்ட்டிங்னு ஒரு டீம் உண்டு. ஒரு இடத்த இன்னொன்றுக்கு அனுப்புவாங்க, 2 இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் இதுக்கு அனுப்புவாங்க, அது வந்துட்டோன்னே இதுக்கு. அதெல்லாம் பண்ண மாட்டான் யமன். எடுத்துன்னு போனால் எல்லாத்தையும் தான் எடுத்துன்னு போயிடும். உடம்பை நான் இங்கேயே விட்டுடுறேன், என் ஆன்மாவை முருகனுக்கு அனுப்புனா இவன்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்?
முருகா நீ என்னை எடுத்துக்கோயேன், நீ என்னை எடுத்துக்கோயேன்னு அவர் உண்மையாக அழுது தொழுத இடம் திருச்செங்கோடு. இன்னைக்கு பார்த்தா உடம்பு தானா காணாமல் போயிடுச்சு. ஏதோ ஒரு திருவிளையாடல், முருகன் பண்ண திருவிளையாடல். கூடு விட்டு கோடு பாய்ந்தார், பாரிஜாத மலரை எடுத்தார். சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால நான் ரொம்ப ஆழமாக போல. இப்போ அந்த உயிர் எங்கே இருக்குது? கிளி வடிவத்தில் இருக்குது. கிளி நேராக போய் மயிலோட சேவலோட முருகன் கிட்ட போயிடும். இதை தான் நான் கேட்டேன். இதை எங்கே கேட்டேன்? திருச்செங்கோட்டில் கேட்டேன். கேட்டதை கொடுத்துட்டேன்னு அந்த அனுபூதியில் அந்த திருச்செங்கோட்டு முருகனுக்கு அவர் மறக்காமல் முடிக்க முடியுமா? செங்கோட்டு வேலவான்னு அவர் சொன்ன ஒரே முருகன் திருச்செங்கோட்டு. கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய தலம். அடியேன் இறைவன் கொடுத்த பிச்சையால் நிறைய திருக்கோயில்களுக்கு போகிறேன், சொற்பொழிவு பண்ணுறேன். எந்த அளவு அனுகிரகத்தை உங்ககிட்ட சொல்கிறேனோ அது மாதிரி சவாலையும் சொல்லணும்ல. இன்னைக்கு வரை என்னால் அந்த திருச்செங்கோடு போக முடியலைங்க. ஒரு 6-7 வருஷமாக பிளான் பண்ணுறேன். அடுத்த வருஷம் உங்களை பார்த்து இந்த மாதிரி பேசுறதுக்குள்ள சுவாமி ஒரு தடவையாவது அந்த கோயிலை காமிப்பாருன்ற நம்பிக்கையோட உங்கள் ஆசிகளோடு இங்கே நான் சொல்கிறேன். ஏன்னா பேசினா மட்டும் கூப்பிட்டுடுவானா? என்னுடைய குறை நிறைய அவனுக்கு தெரியாதா? அப்போ அந்த தலத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணுவேன். ஆனால் என்னால் போக முடியல. ஒரு நாளாவது போகணும். ஆனால் விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் அவன் நம்ம கண்டிப்பாக கூப்பிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு அழகான தலம் திரு செங்கோட்டு வேலவன். இந்த செங்கோட்டு வேலவன் தான் நாக அச்சலம். மலையே நாக வடிவத்தில் இருக்கும். உடனே இவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க? நாக பாம்பு வந்திருக்கு, முருகன் நாக அச்சலமாக இருக்கும் இடம் திரு செங்கோடு, கொங்கு நாடு, இதெல்லாம் பக்கத்துலேயே. இந்த கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு ஞானி வந்து ஒரு 12 அமாவாசைக்கு போயிட்டு வா நாகாச்சலம்ன்ற. பௌர்ணமிக்கு இப்போ முருகன் கோயிலுக்கு போகிறது தான் பரவலாக இருக்குது. இவங்க 12 அமாவாசைக்கு போயிருக்காங்க. இந்த இருள் எங்களை விட்டு நீங்கணும், இந்த இருள் எங்களை விட்டு நீங்கணும், எங்களுக்கு குழந்தை வேணும். இப்படியே 12 அமாவாசை போகிறாங்க. குழந்தை அவர்களுக்கு பிறக்கின்றது. இந்த குழந்தைக்கு பேர் அர்த்தநாரின்னு வைக்கிறாங்க. கிடைச்ச இடம் இந்த திருச்செங்கோடு. அங்கே சுவாமி எப்படி இருக்கார்? அர்த்தநாரியாக இருக்கார். அதனால் குழந்தைக்கு அர்த்தநாரின்னு வைக்கிறாங்க. குழந்தைய வளர்க்குறாங்க. வளர 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 குழந்தைக்கு பெருசாக படிப்பறிவு இல்லை, கொஞ்சம் வருத்தம். இப்படியே 2 பெற்றோர்களும் அடுத்து இறக்குறாங்க. இந்த பையன் ஒரு வாலிப வயதில் வந்தாச்சு. என்ன வேலைன்னு தெரியல. தாய் மாமா பார்க்குறாரு, என்னடா அம்மா அப்பா போயாச்சு, இங்கே தனியாக இருக்க வேண்டாம், வா மைசூர் மகாராஜா கிட்ட தான் வேலை பண்ணுறேன், நான் உன்னை கூட்டின்னு போய்ட்றேன், சமையல் வேலையெல்லாம் கற்றுக்கோவா அப்படின்னு கூட்டிகிட்டு போய்ட்றேன். வாழ்க்கை ஒரு ஞானிகள் எப்படியெல்லாம் வந்திருக்காங்கன்றதுக்கு இது ஒரு மகத்தான செய்தி. மைசூருக்கு போகிற அந்த சமையலையும் வேற வழி இல்லைன்னு அவர் பண்ண ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. வேற வழி இல்லை, அம்மா அப்பா இல்லை, மாமா எங்கேயோ கூட்டின்னு வந்திருக்காருன்னு ஏனோ தானோன்னு பண்ணல. அந்த சமையல் கலையை பார்த்து பண்ணாராம். ஒரு தொழிலையுமே பக்தி இருக்கணும். எதனால்? அவருடைய சமையல் நல்லா இருந்ததால தான் மைசூர் ராஜா எங்கே போனாலும் நீ என்னுடைய ஆஸ்தான சமையல்காரனா எல்லா டூருக்கும் வான்னு கூட்டின்னு போயிட்டார். அப்படி ஒரு இடமாக அவர் வரும் பொழுது ஒரு சமயத்தில் அவர் பல முருகத்தலங்களுக்கெல்லாம் இந்த அரசனோடு சமையல்காரராக போகும் வாய்ப்பு கிடைக்குது. கல்யாணம் ஆகுது, மனைவி குழந்தைகள்லாம் இறந்து போகிறாங்க. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறார். இதே மாதிரி வாழ்க்கையில் ஏதோ நடக்குது. ஒரு சமயத்துக்கு அப்புறம் வாழ்க்கை, அந்த அரசு வாழ்க்கை, சமையல்காரர் வேலை எல்லாம் பிடிக்கல. மிஞ்சிய ஒரு குழந்தை 2வது மனைவியோட பழனிக்கு வந்து தங்குறார். பழனிக்கு வந்து முடிஞ்ச அளவு சேவைகள் பண்ணுவார். இறைவனுக்கான பரிச்சாரகம்னு சொல்லக்கூடிய நீரை எடுத்து கொண்டு வருது. ஒரு நாள் அப்ப தேவர்கள் அடியார்கள்ன்ற பெண்களே கூட்டமாக கோயிலில் இருப்பார்கள். மிகவும் மதிக்கத்தக்க வகையில் இருந்தவர்கள். இறைவன் புறப்பாடும் பொழுது ஆடுவாங்க, ஆடி பாடுவாங்க. இறைவனுக்கு என கொடுக்கும் உபச்சாரங்கள் நிறைய. ஒரு நாதஸ்வரம் ஒரு உபச்சாரம், மந்திரங்கள் உபச்சாரம், திருமுறைகள், அது மாதிரி ஆடல். அதுல திருவாரூர் ரொம்ப 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 பிரசித்தி. திருவாரூர் இறைவனுக்கு அந்த ஆடல் வந்து அவ்வளோ ஒரு பிரத்யேகமா இருக்கும். அப்ப இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேவதாசி பெண் ரொம்ப அழகா திருப்புகழை பாடி ஆடுறாங்க. இவருக்கு அந்த பாட்டு மேல ஒரு ஈர்ப்பு வருது. இன்னும் அழகா இருக்கு, இந்த பாட்டு எவ்வளோ அழகா இருக்கு. சில பாட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால விடவே முடியாது. திடீர்னு போகிறோம், ஒரு மன கஷ்டத்தில் இருக்கும். நான் சொல்கிற ஒரு சுச்சுவேஷனை யோசிங்க, உங்களுக்கு ஒத்து போகும். ஏதோ ஒரு மனசஞ்சலம், யாரும் இல்லை வீட்டில், இது மாறும் தெரியும், ஆனால் அந்த மாறுற வரைக்கும் கொஞ்சம் வலிக்குது மனசு. இப்படி போய் உட்காருங்க, திடீர்னு பாட்டு வருது, ஏதோ போடுறீங்க யூடியூப்ல, கலியுக கந்தனே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே. அந்த மியூசிக் வரும்பொழுது உங்களை மீறி ஒரு கட்டுப்பாடு ஆவீங்க. சரியா? ஏதோ ஒரு விஷயம் அப்படியே முருகனை சொல்ல 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 நீ வந்துரு, நீ வந்து அந்த பாட்டு வந்து நமக்கு அவ்வளோ தைரியத்தை கொடுத்தோம்.
சில பாடல் சில தருணத்து. அது மாதிரி அவருக்கு அந்த திருப்புகழ் பாடல் கொடுக்க 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 அவருக்கு அப்படியே அந்த திருப்புகழை கத்துண்டார். ஒரு க்ஷணம்தான். ஒரு கேஸ் வருது, முன்சீஃபா இருக்காரு சுப்பிரமணிய பிள்ளைன்ற ஒரு ஐயா. அந்த கேஸ் சிதம்பரம் தீட்சிதர்கள் பால் வரவழைக்கிறது. அந்த கேஸுக்கான வாதம் எதை வைத்து சொல்கிறார்கள் என்றால், அருணகிரியாருடைய திருப்புகழை வைத்து வாதத்தில் ஜெயிக்கிறார். சிதம்பரம் தீட்சிதர்கள் கொடுக்கக்கூடிய வாதம். அப்பவே பாருங்க, தீட்சிதர்களால் போற்றப்பட்ட பராமரிக்கப்பட்ட தில்லைன்னு இருக்குன்னு அதை கொடுத்து அவர்கள் தில்லை கோயிலுக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள். இவருக்கு அந்த வாதத்தை தாண்டி அந்த பாட்டுக்குள்ள போறார். இந்த பாட்டு கேட்க நல்லா இருக்கு. இது எந்த பாட்டு? திருப்புகழ். யார் பாடினது? அருணகிரியார். இன்னும் நிறைய தெரியுமா? எங்க ஊர்ல பாடினது தெரியும். எந்தெந்த ஊருக்கு மகான்கள் போகிறார்களோ அவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய பாடல்களையாவது கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது போற்றப்பட்டதால தான் இன்னைக்கு 276ன்ற தலம் 277 78 மாறுதியே. அந்த ஊர்ல இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு பாட்டு கிடைச்சா அது பாடல் பெற்ற தலமா ஆகுது. ஏன்னா நமக்கு கொடுத்த பாடல்கள் மூவரும் 1 லட்சம், கிடைச்சது 8000 சில்லறதான். இன்னும் நிறைய இல்லை. அதனால நம்ம பார்க்கும் பொழுதே அடுத்த 10 வருஷத்துக்குள்ள 300 பாடல் பெற்ற தலமா மாறலாம். அது இறைவனுடைய திருவுள்ளம். அப்ப ஒரு கேஸ், ஒரு வாதம், அந்த நீதிமன்ற வளாகத்தில் ஒரு அதிகாரியாக இருந்தவருக்கு திருப்புகழ் பால் பற்று வருது. அவருடைய அந்த ஒரு பெரிய தனம் இருக்கும் இல்லையா, இன்ஃப்ளூயன்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணி ஊவேசா போன்ற தமிழறிஞர்களோடு நிறைய ஒரு கூடி கூடி எங்கெல்லாம் நீங்க தேடும் பொழுது திருப்புகழ்னு கிடைக்குதோ எனக்கு கொடுங்க, நான் தேடும் பொழுது தமிழ் புத்தகங்களா கிடைச்சா உங்களுக்கு தரேன். என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு மாதிரி இந்த மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாதுங்க அன்னைக்கு. அப்போ ஒரு கடித பரிமாற்றத்துல எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி ஊவே சுவாமிநாத ஐயர் போய் 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 தமிழா தேடுவார். அப்ப அங்க ஏதாவது திருப்புகழை கிடைச்சா இவர் கொடுப்பார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஊர் ஊரா போய் 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 ஒரு 1000 சில்லற திருப்புகழை அவங்க எடுத்தார். திருமுறையை மட்டும் சிதம்பரம் கொடுக்கல, திருப்புகழையும் கொடுத்தது சிதம்பரம். அதுதான் உண்மை. அந்த திருப்புகழ் கிடைத்த உடனே தந்தை வழியில் அவருடைய மகன் என்ன பண்ணாரா, அதுக்கு உரை எழுதினார். அவர் பேர் தணிகை வேலையான்னு பேர். அப்பா கண்டுபிடிச்சாலும் இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற திருப்புகழை எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு பிள்ளை உரை எழுதினாரா. இல்லைன்னா முத்தை திரு பத்தி திருநகைக்கு நம்மளால எந்த அளவு உரையை புரிஞ்சுன்னு இருக்க முடியலையே. அப்படி உரை எழுதினார். இப்படிப்பட்ட ஒரு அழகான இடம் இருக்கு. இந்த திருப்புகழ் எவ்வளவு பேர் வாழ்க்கையை மாத்திருக்கு. ஒரு அடியார் நடனம் அங்கே பாடிண்டே ஆடுறாங்க. அதை என்னோ பண்ணிடுச்சு. அதுல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சார், ஊர் ஊரா போக ஆரம்பிச்சார். எங்கெல்லாம் போறார்? அருணாச்சலம், அருணை போறார். அடியார்கள் அப்படியே இழுத்துரும் மேக்னெட் மாதிரி. அருணாச்சலம்லாம் நீங்க உள்ள கோயில் மூலவர் சன்னதிக்குள்ள போவேணும், மலை கிட்ட போறங்க. நீங்க அடியார்னா உங்களை அப்படியே இழுத்துக்கும், அங்கிருந்து வரவே முடியாது. அங்க போறார், வட இந்தியா போறாரு, இலங்கை போறாரு, திருப்பியும் அருணைக்கு வரார். முடியல, அங்க பார்க்கணும்னு தோணுது வர. போன உடனே ரமண மகரிஷி எதுவுமே பேச, கிடுகிடுன்னு மலை அடிவாரத்துக்கு போயேன்ற போறார் ரமண மகரிஷி. அப்ப பார்க்க, நீ மலை அடிவாரத்துக்கு உடனே போயேன்றார். எதுக்கு இப்படி சொல்றாரு? சீக்கிரம் வர. கீழே வந்தா வேதாத்ரி மகரிஷி இருக்காரு, சேஷாத்ரி சுவாமிகள் இருக்காரு. சேஷாத்ரி சுவாமிகள் அவருக்கு உபதேசம் பண்றார். இதெல்லாம் என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியல. அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு வள்ளிமலைக்கு போகின்றார். பல நாட்கள் பலருக்கும் ராகமாக திருப்புகழை சொல்லித்தார். அப்படி அவர் பல தலங்கள் சென்று வரும் தலம் பார்த்தீங்கன்னா ஒரு தலம். அந்த தலத்துக்கு வந்தா டிசம்பர் மாதம் லாஸ்ட் வீக் வந்துட்டார். இப்போ நம்ம இருக்கிற மாதிரி அங்கே ஆங்கிலேய துறைகளுக்கு போய் 30, 27 போயிட்டு நம்மலாம் கேலண்டர் கொடுக்குற மாதிரி அந்த துரையின் கால்களில் விழுந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வர பழக்கம் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு இருக்கிறத பார்க்க. ஒரு வேலை வேணும்னா மதிங்க, புத்தாண்டுக்கு போய் அவர் காலில் போய் விழுறீங்க அப்படின்றது அவருக்கு அந்த காட்சியோ அந்த விஷயத்தையோ ஏற்றுக்கவே முடியும். இன்னைக்கு உலகம் முழுக்க பெரிய பெரிய பதவிகளில் இருப்பது பாரத நாட்டிலிருந்து சென்றவர். ஆனால் அந்த காலத்தில் நம்ம எப்படி உபயோகப்படுத்தப்பட்டோம். அப்படி என்ன பண்ணுவாங்களாம் 30னா, ஏன்னா 1ஆம் தேதி துரைமார்கள்ன்றவங்க அந்த பெரிய பெரிய ஆங்கிலேய கலெக்டர்களால் எல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க பார்ட்டிக்கு போயிடுவாங்க. அதனால் அந்த 30, 31 அங்கே இருந்த தமிழர்கள் எல்லாருமே அவங்கள அப்பாயின்மெண்ட் போட்டு வரிசையில் நின்று அவங்களால இயன்ற பரிசுகளை கொண்டு போய் துரை கிட்ட கொடுத்து, உங்களுக்கு புத்தாண்டு இனிதாக இருக்கட்டும்னு அந்த பரிசை கொடுத்து காலில் நமஸ்காரம் பண்ணிட்டு வரும்.
இதை பார்த்த வள்ளிமலை சுவாமிகளுக்கு ஒரே தலைவன் முருகன். இந்த காட்சியை பார்க்கவே முடியல. நமக்கான ஒரே துரை இந்த முருகனாச்சு. நம்ம துறையை விட்டுட்டு யாரோ இருக்கிற ஒரு துறையை போய் இவங்க காலில் விழுறாங்களே. புத்தாண்டு கொண்டாட்டத்தை மாற்றி விடணும்ப்பா. இந்த ஸ்டைல் சரியில்லை. 31 போய் துரை காலியா விடுறீங்க, வாங்க நான் கொண்டு வர போகிறோம் ஒரு புரட்சின்னு சொல்லிட்டு 31 நம்ம எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரே சீமான், ஒரே அரசன், ஒரே துரை, உன் பிள்ளை உன் பேரன் உன்னுடைய பேரனுக்கு பேரன் வந்தாலும் எல்லா புத்தாண்டுலையும் பார்க்க வேண்டிய ஒரே துரைன்னு ஒருத்தர் இருந்தால் அது திருத்தணி முருகன். வாங்க எல்லாரும் படி பூஜை பண்ணார் அப்படின்னு 31 டிசம்பர் அவர் 1917 படி பூஜைன்னு திருப்புகழை பாடி ஆடி ஒவ்வொரு படிக்கா பூஜை பண்ணி போய் இந்த துரை இந்த சீமானதாங்க நீங்க 1ஆம் தேதி போய் பார்க்கணும். ஆங்கில புத்தாண்டை தவிர்க்க முடியாது. இது நமக்கு புத்தாண்டு இல்லைன்னு அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா ஆங்கிலேயர்களுடைய தாக்கம் இங்க நிறைய வந்துடுச்சு. அதனால நான் ஆங்கில புத்தாண்டை கொண்டாட மாட்டேன்னு முடியாது. ஏன்னா பல நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா அதுதான் சம்பளமோ பதவி உயர்வோ கொடுக்கறது. அதனால அந்த ஒரு நியூ இயர் அந்த ஜனவரி 1ன்றத வாழ்த்து சொல்லாம இருக்க முடியுமானா முடியாது. சொல்லிக்கோங்க வாழ்த்து. ஆனா முருகர் அன்பர்களுக்கு பார்த்து முருகனுடைய திருப்புகழையோ அல்லது சிவபெருமானது திருமுறையோ பாடி நல்லா இருங்கன்னு வாழ்த்து சொல்லுங்க. ஆங்கிலம் மாதிரி துரைமார்களின் காலை பிடித்து சொல்லக்கூடாது என்று பெரிய புரட்சி செய்து வள்ளிமலை சுவாமிகள், சச்சிதானந்த சுவாமிகள், திருப்புகழ் சுவாமிகள் என்றெல்லாம் போற்றப்பட்ட இந்த வள்ளிமலை சுவாமிகளுடைய பயணம் மைசூர் மகாராஜாக்கு போய் சமையல் பண்ண ஆரம்பிச்சு. ஒரு நாள் பழனின்ற கஷேத்திரத்தில், ஏன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சது பழனி, நிறைவு பண்றதும் அந்த இடத்துல அவருக்கு மாற்றம் வந்து இங்க நம்ம திருத்தணிகையில தான் நிறைவு பண்ண போறோம். அந்த பழனியில தான் அவருக்கு அந்த பாடல் திருப்புகழ் இன்பம் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஞானியர் தொடர்பா கிடைக்குது. ரமண மகர்ஷி, சேஷாத்ரி மகர்ஷி, பல தலங்களுடைய தரிசனம். இதையெல்லாம் கொண்டு அவர் ரொம்பவே இந்த ஒரு படி பூஜையை செய்தார். இவர் வள்ளிமலையில இருக்கும் பொழுது வள்ளி மேல ரொம்ப பிடிக்கும். வள்ளி ஏன்னா சேஷாத்ரின்ற அவருடைய குருமார் நீ வள்ளிமலைக்கு போகணும்னு கட்டளை. அதனால வள்ளி பிராட்டி மேல ரொம்ப பிடிக்கும். அவளை ஆசையா மகள் மாதிரி நினைச்சு பொங்கி பொங்கின்னு கூப்பிடுவார். ஒரு நாள் இந்த பொங்கி என்ன பண்ணுச்சான், குட்டியா பட்டுப்பாவடை போட்டுன்னு தாத்தா ஒரு நல்ல திருப்புகழை பாடேன்னு சொல்லிட்டு இவர் பாடினாராம். ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்துட்டு வெத்தலை பொட்டி எடுத்து ஏதோ நோண்டுச்சான். சரி குழந்தை ஏதோ விளையாடுதுன்னு இவர் விட்டு கண்ணை மூடி பாடினாராம். கண்ணை திறந்தா அந்த பொண்ணை காணமா வெத்தலை பொட்டியில ஒரு 5 ரூபாயை வச்சுட்டு போனாலாம் வள்ளி. அவர் பாடிய திருப்புகழுக்கு வள்ளி பிராட்டியே சன்மானம் கொடுத்தாள். அப்படியாக திருத்தணியில் இருக்கக்கூடிய அந்த பூஜை துவங்கியது. நிறைவாக ஒரு விஷயம், அவர் அருளி செய்த வேல் மாறல் இன்னைக்கு ரொம்பவே அதுவும் பிரபலமாகி கொண்டே வருது. நான் அடியேன்னு சொல்ற ஒரு விஷயமும் சுவாமிமலை நவரத்தின மாலை நீங்களாம் படிக்க ஆரம்பிங்க. சண்முக கவசம் அது நல்லா இப்ப நிறைய பேருக்கு தெரியுது. வேல்மாறல் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம திருப்பியும் திருப்பியும் படிக்க 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 தான் அது அடுத்த தலைமுறைக்கு போகும். அதுதான் இந்த மகத்தான ஞான வேள்வி நம்ம எதை எடுத்துன்னு போறோம்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு போய் உங்க குழந்தைங்களும் இந்த மாதிரி மார்கழிக்கு இங்க உட்காரணுன்றத பெருமையா நினைக்கும். பெரிய டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், சயின்டிஸ்ட் ஆகட்டும், அதெல்லாம் தேவை. ஆனா அதெல்லாம் மீறி சத் சங்கத்துக்கு உட்காரணும்னு நினைச்சாதான் அவங்க எவ்வளோ பெரிய பதவியில இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணத்தோட இருந்தாலும் அவர்களால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, தர்மமான வாழ்க்கையை நடத்த முடியும். அதற்கு இந்த சத் சங்கம், இறைவனை பற்றிய செய்திகள் என்பது தேவை. நம்ம திருக்கோயில்ல பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசமே இல்லாமல் அடுத்த தலைமுறை சிலரெல்லாம் பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. அடுத்த தலைமுறையெல்லாம் வரணும். இதுவும் கேட்க சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப பழம்னு சொல்லிடுவாங்களான்னா கிடையாது. முருகனே ஞானப்பழம் தான். அதனால யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க. விஞ்ஞானத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த விஞ்ஞானத்தோட விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னுமே அதுல புரிதல் இருக்கும். அதெல்லாம் உண்மையா அடியேன் அனுபவத்தில் கண்ட உண்மை. அதனால இந்த மட்டில் உங்கள் அனைவரையும் கொண்டு திருத்தணியில நிக்க வச்சிருக்கேன். நாளைக்கு 30ஆம் தேதி நம்ம ஒரு நாள் முன்னாடியே படி பூஜையை பண்ணிட்டு நம்ம திருத்தணியில நாளனிக்கு திருத்தணி முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நிறைவாக பழமுதிர்ச்சோலைக்கு நக்கீரர் நம்மை அழைத்து செல்வார். இந்த மட்டில் பல சுவாமிகள் பல குருமார்களையும் வணங்கி நக்கீரரையும் வணங்கி எல்லாம் வல்ல முருகப்பெருமான் இதை நடத்துவோருக்கும் இங்க அமர்ந்து இருப்போருக்கும் எல்லா வளமும் கொடுக்க வேண்டும் என வேண்டி
அடியே நிறைவு செய்கின்றேன். வான்முகில் வழாது பெய்க. சொல்லிட்டேன், மழை வழாது பெய்யுது, அதனால ஒரு 1/4 hour கழிச்சே பெய்யட்டும். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.